Hi, hello. Welcome to Tamil Aspirants Club. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் is about biology. Biology அப்படின்னா the study of living organisms. Living organisms அப்படின்னா என்ன? What is the difference between a non-living thing and a living organism? So, ஒரு living organismக்குன்னு சில characteristics இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். For example, growth தான் living organism உடைய characteristic அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? லிவிங் ஆர்கானிசம்ஸ்னா அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாமா? நோ. வை? ஏன் அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ், சர்டன் நான் லிவிங் திங்ஸ் கேன் க்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா அந்த மவுண்டெயின் மேலே டஸ்ட், சாயில் இதெல்லாம் அக்யூமுலேட் ஆக ஆக அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த மவுண்டெயின் க்ரோ ஆகும். ஸோ க்ரோ ஆகுதுன்றதுனால அந்த மவுண்டெயினை நம்ம லிவிங் ஆர்கானிசமாக கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ க்ரோத்தை விட்டுடலாம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்க்கலாம், ரிப்ரொடக்ஷன். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ரிப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கிடையாது. சர்டன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கெனாட் ரிப்ரொடியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டெரைல் ஹியூமன் பீயிங்ஸ், மியூல் இதெல்லாமே வந்து ரிப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லாத சில லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதனால அதெல்லாம் நான் லிவிங் திங்ஸாக ஆகிட முடியாது. சரி, ஓகே, ஃபைன். க்ரோத்தும் இல்லை, ரிப்ரொடக்ஷனும் இல்லை. இப்போ எந்த கேரக்டரிஸ்டிக்கை வச்சு நம்ம ஒரு ஆர்கானிசம் லிவிங் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம்? இது வந்து லிவிங் ஆர்கானிசம், இது நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்லிட்டு எதை பேஸ் பண்ணி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, த மெயின் திங் இஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படின்னா the sum total of all reactions that take place in our body. ஸோ இந்த மாதிரியான மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே மட்டும்தான் நடக்கும். ஸோ நம்ம எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்குள்ளே மெட்டபாலிக் ப்ராசஸஸ் நடக்குதோ அதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் இஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே ஒரு ஸ்பெஷலான பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்கும், தட் இஸ் செல். ஸோ இந்த செல்ஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு கேட்டால் தட் இஸ் செல். ஸோ இந்த செல்ஸ்குள்ளே என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டடிங் திஸ் பயாலஜி? பயாலஜினால நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், தட் இஸ் இக்காலஜி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸை காஸ் பண்ணுறது யார்? மோஸ்ட் ப்ராபப்ளி இட் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம். அது ஒரு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசம்னால நமக்கு அந்த டிசீஸ் வந்து காஸ் ஆகுது. ஓகே, ஃபைன். அப்போ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாமா? கிடையாது. ஸோ ஒரு டிசீஸை காஸ் பண்ணுறது ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா அந்த டிசீஸை க்யூர் பண்ண போகிற அந்த பர்டிகுலர் திங் யார் அப்படின்னு கேட்டால் அந்த பர்டிகுலர் திங்கும் லிவிங் ஆர்கானிசம் கிட்ட இருந்தால் நமக்கு கிடைக்குது. தட் இஸ், ஒரு வேக்சின் வந்து நம்மளுக்கு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கிட்ட இருந்தால் கிடைக்குது. அண்ட் தென் நமக்கு ட்ரீட்மெண்ட்க்கு தேவைப்படுற ட்ரக்ஸும் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கிட்ட இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா பெனிஃபிஷியல் எஃபெக்டும் நமக்கு ஈவென்ச்சுவலி மைக்ரோ ஆர்கானிசம் கிட்ட இருந்து கிடைக்கும். ஓகே, ஃபைன். இது தவிர்த்து வேறு என்னென்ன யூசஸ் இருக்குது நம்மளுக்கு பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட். ஸோ பேசிக்காக வந்து ஒரு கேர்ட் வேணும் அப்படின்னாக்கா மில்கை வந்து கேர்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது யார்? இட் இஸ் லாக்டோபெசிலஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபுட்டில் இருந்து நம்ம போடக்கூடிய கிளாத்திங், ஸோ காட்டன் கிளாத்ஸ் வந்து பிளான்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் த மீட் தட் வி ஈட் அதெல்லாம் அனிமல்ஸ் கிட்ட இருந்து வருது. ஸோ இப்படி இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் நமக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. தட் இஸ், ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் more relationship with that of other organisms. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த டாபிக்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். தட் இஸ் லிவிங் வேர்ல்ட், பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜி, டாக்ஸானமி, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், செல் டிவிஷன் அண்ட் செல் சைக்கிள், நியூட்ரிஷன் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாட் இஸ் பயாலஜி? த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் பற்றின ஸ்டடி தான் நம்ம வந்து பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். 2 மேஜர் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜி என்னன்னு பார்த்தோம்னா, ஒன் இஸ் பாட்னி அண்ட் another ஒன் இஸ் ஜுவாலஜி. பாட்னி மெயினாக வந்து பிளான்ஸை பற்றின ஸ்டடி இருக்கும். ஜுவாலஜியில் மெயினாக அனிமல்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம்.
So the term biology was coined by Jean-Baptiste Lamarck and Gottfried Reinhold Treviranus in 19th century. So 19th centuryல biology அப்படின்ற term coin பண்ணியிருக்காங்க. So father of biology and father of zoology ரெண்டுமே யாரு அப்படின்னு பார்த்தோம்னா Aristotle. He is famous for his book Historia Animalium. And then coming to botany, which is the study of plants. Father of botany யாரு அப்படின்னு பார்த்தோம்னா it is Theophrastus. And then he is famous for his book Historia Plantarum. Alright, நம்ம வந்து living organism உடைய basic fundamental unit என்னன்னு பார்த்தோம், that is cell. So இந்த மாதிரி குட்டி குட்டி cells எல்லாம் combine ஆகி tissues form பண்ணும். இந்த மாதிரி நிறைய tissues எல்லாம் combine ஆகி ஒவ்வொரு organs form பண்ணும். நம்ம பாடியில் என்னென்ன organs இருக்கு நமக்கு தெரியும், ஹார்ட், லிவர், லங்ஸ், கிட்னி, இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே கோஆர்டினேட்டடாக ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். தட் ஃபார்ம்ஸ் தி என்டையர் ஆர்கானிசம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மசில் இருக்கக்கூடிய ஒரு செல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய செல்ஸ் கம்பைன் ஆகி நமக்கு மசில் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும். இந்த மசில் டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணுது, தட் இஸ் ஸ்டமக். ஸோ ஸ்டமக் அப்படின்ற ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்டமக்குன்ற ஆர்கன்ஸ் மாதிரி செவரல் ஆஃப் த ஆர்கன்ஸ் கம்பைன் ஆகி நமக்கு என்டையராக ஒரு ஆர்கன் சிஸ்டம், தட் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணும். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும்தான் நம்ம பாடியில் இருக்கா? இல்லை. சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஹியூமன், தட் இஸ் ஆர்கானிசம், ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணும். ஆல்ரைட், நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து நமக்கு செல் தான். செல்லை விட சின்னது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். தட் இஸ் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட். இதே கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு லிவிங் ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னவா இருக்கும்? இட் இஸ் ஆட்டம். ஸோ ஆட்டம்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ். அந்த மாலிக்யூல்ஸ் சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் சேர்ந்து ஒரு மேக்ரோ மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணும். அப்படி அந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனெல்லை ஃபார்ம் பண்ணும். இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு செல். ஸோ நமக்கு பயாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் எது ஒரு லிவிங் ஆர்கானிசமில்? இட் இஸ் செல். ஆனால் அதை விடவும் சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது நம்ம பாடியில், தட் இஸ் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணும். மாலிக்யூல்ஸ் எல்லாம் சேர்ந்து மேக்ரோ மாலிக்யூல்ஸை ஃபார்ம் பண்ணும். மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனலை ஃபார்ம் பண்ணும். ஆர்கனல்ஸ் கம்பைன் ஆகி ஒரு செல்லை ஃபார்ம் பண்ணும். ஸோ சின்ன சின்ன செல்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன். ஆர்கன்ஸ் கம்பைன் ஆகி ஒரு ஆர்கன் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணும். இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ் மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஆர்கனை பற்றின ஸ்டடிக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லங்ஸை பற்றின ஸ்டடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் பல்மனரி. ஸ்டமக்கை பற்றின ஸ்டடி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. ஹார்ட் பற்றி படிக்கிறது இட் இஸ் கார்டியாலஜி. பிரெயின் பற்றி படிக்கிறது இட் இஸ் நோன் அஸ் நியூராலஜி. யூராலஜியில் என்னென்ன பார்ப்போம்? கிட்னி, பிளாடர், இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் பற்றி பார்ப்போம். எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னாக்கா கிளான்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் தட் ரிலீசஸ் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ், கிளான்ஸ் எல்லாமே வந்து நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டமில் பார்க்கலாம். ரிப்ரடக்டிவ் சிஸ்டமில் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் தென் ஆஸ்டியாலஜி அப்படின்னாக்கா மெயினாக போன்ஸை பற்றின ஸ்டடியாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜினா என்னென்னு பார்த்தோம். மெயினாக வந்து இட் இஸ் பாட்னி அண்ட் ஜுவாலஜி அப்படின்னு பார்த்தோம். அது இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜி இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோ பயாலஜி. மைக்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ நமக்கு யூனிட்ஸில் பார்த்துருப்போம், மைக்ரோ, நானோ, பிக்கோ, அந்த மாதிரி யூனிட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ பேசிக்கலாக இந்த இடத்துல மைக்ரோ அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி ஸ்மால், மைன்யூட்டாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ மைக்ரோ அப்படின்னா வெரி ஸ்மால். பயாலஜி அப்படின்னாக்கா லிவிங் ஆர்கானிசம், வெரி வெரி ஸ்மால் லிவிங் ஆர்கானிசம்ஸை நம்ம படிக்கிறத பற்றி அதை பற்றி படிக்கிற ஸ்டடியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா இட் இஸ் மைக்ரோ பயாலஜி. ஸோ இட் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்.
நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இந்த மாதிரி நிறையா மைன்யூட் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக இந்த கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நமக்கு போத் பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் கொடுக்குது. அதனால் இந்த வேர்ல்டில் அதோட இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் பற்றின டீட்டெயில் ஸ்டடினால நம்ம நிறைய இனோவேஷன்ஸை கொண்டு வரலாம். ஸோ பேசிக்கலாக வந்து நமக்கு சயின்டிஸ்ட்ஸ் ஏன் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அண்ட் அது காஸ் பண்ணக்கூடிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மேஜராக மைக்ரோபயாலஜி ஸ்டடியை கேரி அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரியில் என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஸோ என்னென்ன கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபிசியாலஜி, ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசமுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறது தான் ஃபிசியாலஜி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸில் பேசிக்காக ஒரு ஆர்கானிசம் அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு என்னென்ன கேரக்டர்ஸை கடத்தி கொண்டு போகுது, ஸோ எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணி அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து படிப்போம். பேசிக்கலாக டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே தான் வந்து இட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதில் என்னென்ன கோடிங் இருக்குது, எதனால் வந்து சில கேரக்டர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகுது, சில கேரக்டர்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் நடக்குது அண்ட் தட் வேரியேஷன் லீட்ஸ் டு எவல்யூஷன். இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத நம்ம வந்து ஜெனட்டிக்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈகாலஜி. ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசமும் என்விரான்மெண்ட்டும் சில ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக படிக்கிறது தான் இட் இஸ் ஈகாலஜி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாலிகுலர் பயாலஜி. ஸோ மாலிகுலர் பயாலஜியில் நம்ம ஆல்ரெடி ஜெனட்டிக்ஸில் பார்த்த மாதிரி ஜெனட்டிக்ஸில் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரெய்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ட்ரெய்ட்ஸ் வந்து எப்படி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் டியூ டு டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன். ஸோ இது எல்லாத்தினுடைய ரீசன்னால தான் நமக்கு சில கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபாதர் ஆர் மதர் டு ஆஃப் ஸ்ப்ரிங் கேரி ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜினா ஒரு அனிமல் ஆர் பிளான்ட்டோடைய ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை பற்றி படிக்கிறது தான் இட் இஸ் மார்ஃபாலஜி. அனட்டோமியில் நம்ம வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆர்கன்ஸ் இது எல்லாத்தையும் பற்றின ஸ்டடி தான் இட் இஸ் அனட்டோமி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ஸானமி. டாக்ஸானமியில் மெயினாக வில் சி நேமிங், டிஸ்கிரைபிங் அண்ட் கிளாசிஃபைங் ஆர்கானிசம். ஓகே ஃபைன், எதுக்காக ஒரு ஆர்கானிசம்க்கு நம்ம நேம் கொடுக்கணும், அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அதை கிளாஸிஃபை பண்ணணும், இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா வித்தின் 10 to 15 days அந்த குழந்தைக்கு ஒரு பேரை தான் வைப்பாங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னாக்கா நம்ம கூப்பிடணும், அவங்கள பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேம் தேவை. ஸோ நேமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ஒரு பூனையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது பூனை அப்படின்றத நான் சொன்னாதான் உங்களுக்கு நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நேமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம். ஓகே, நேம் பண்ணியாச்சு, அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் நேம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், ஒரு டாக்னா இப்படி தான் இருக்கும், ஒரு கேட்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கேரக்டர்ஸை டிஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸிஃபைங். ஸோ கிளாஸிஃபை பண்ணும்போது அந்த ஆர்கானிசம்ஸ்க்கும் மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைட்டாலஜி. ஸோ சைட்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் செல்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் செல்ஸ். ஸோ அந்த செல்ஸை பற்றின ஸ்டடி தான் இட் இஸ் சைட்டாலஜி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்டடீஸில் இதில் முக்கியமாக யார் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாதர் ஆஃப் எக்காலஜி இஸ் யூஜின் ஓடம். ஃபாதர் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜி இஸ் சார்ல்ஸ் டார்வின். ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி இஸ் ஆண்டன் வான் லீவன்ஹூக். ஸோ ஏன் வந்து ஆண்டன் வான் லீவன்ஹூக்கை ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜின்னு சொல்கிறோன்னா அவருடைய மேஜர் இன்வென்ஷன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இட் இஸ் மைக்ரோஸ்கோப். ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து சின்ன சின்ன மைக்ரோப்ஸாக இருக்கும் அப்படின்றத அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. அண்ட் தென் ஃபாதர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி இஸ் கார்ல் அலெக்சாண்டர் நியூபர்க். ஃபாதர் ஆஃப் செல் பயாலஜி இஸ் ஜார்ஜ் பாலேட்.
ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் வந்து யார் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் கிரிகர் ஜான் மெண்டல். ஸோ மேஜராக அவர் வந்து நமக்கு ஜெனட்டிக்ஸில் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ், இப்படி நிறைய திங்ஸை வந்து அவர் தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி இஸ் கரலஸ் லினியஸ். ஸோ கரலஸ் லினியஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நமக்கு டாக்ஸானமியில் மெயினான பைனோமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாதர் ஆஃப் சைட்டாலஜி, இட் இஸ் ராபர்ட் ஹூக். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன் சில டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ஸானமி. ஸோ டாக்ஸானமியில் நம்ம ஒரு ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒரு ஆர்கானிசம்க்கு நேம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதில் நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆர்கானிசம்க்கு நேமிங் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரிக் நேம் இருக்கும், செகண்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே ரெண்டு நேம்ஸ் இருக்கும். தட் இஸ் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம்க்கும் இருக்கக்கூடிய ஜீனஸ் நேம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வரும். அதை ஃபாலோ பண்ணி ஸ்பெசிஃபிக் எபித்தெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த ஸ்பீஷீஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமையும் தனித்தனியாக நம்ம வந்து ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மெல்லாம் இருக்கோம் அப்படின்னாக்கா ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்மளை என்னன்னு சொல்லுவோம், ஹோமோ சாப்பியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோ அப்படின்றது ஜெனரிக் நேம், சாப்பியன்ஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் எபித்தெட். ஸோ இப்போ இந்த ஜெனரிக் நேம் ஹோமோ அப்படின்னு இருக்கிறது இல்லையா, ஸோ இந்த ஹோமோ அப்படின்ற ஜீனஸ் நேமை நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னாக்கா, ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டரில், தட் இஸ் அப்பர் கேஸில் எழுதுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சாப்பியன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட். இதோடைய இனிஷியலான ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸில் எந்தெந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் சிமிலராக இருக்காங்களோ, இப்போ எல்லா மனுஷங்களும் பார்க்குறதுக்கு ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸோட சேம் ஃபீச்சர்ஸோடு இருக்கிறதுனால நம்ம எல்லாரையுமே ஹியூமன் பீயிங்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியில் வைக்கிறோம். தட் இஸ் குரூப் ஆஃப் சிமிலர் ஸ்பீஷீஸ். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் எல்லாத்தையும் ஒரே ஜீனஸில் கொண்டு வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ சாப்பியன்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள ஒரே ஜீனஸ், தட் இஸ் ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். சரி, ஃபைன். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஜீனஸில் இருக்கவங்களெல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி நம்ம எப்படி சொல்கிறோம், ஏன்னா ஒரே வீட்டில் பிறந்தவங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே கேரக்டர்ஸ், ஒரே ஹேபிட்ஸ் இருக்கும், அதனால ஒரே ஃபேமிலி அப்படின்றோம். அதே மாதிரி தான் குரூப் ஆஃப் சிமிலர் ஜீனஸ், ஒரே மாதிரி ஜீனஸில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரே ஃபேமிலியில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். தட் இஸ் ஹோமினிடே. ஓகே, ஃபைன். அதே மாதிரி நம்ம போக போக சிமிலராக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் ஒரே ஆர்டரில் பிளேஸ் பண்ணுவோம். ஆர்டர் அப்படின்னாக்கா ஆர்டரோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் எப்படி இருக்கும்னா, ஸ்பீஷீஸ்லேருந்து போக போக சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும், டிஸ்சிமிலாரிட்டிஸ் தான் அதிகமாகிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்பீஷீஸில் பார்த்தோம்னா ஒரே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தோட கேரக்டர்ஸ் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜீனஸ் வந்து ஹோமோ அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ்னு போக போக அவங்களுடைய சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ சேமாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே ஒரே ஆர்டர்ஸில் வைக்கிறோம். சிமிலர் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒரே கிளாஸில் எடுத்துகிட்டு வரோம். சிமிலராக இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாத்தையும் ஒரே ஃபைலமில் கொண்டு வரோம். அண்ட் தென் சேம் ஃபைலம் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஃபைலம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே கிங்டமில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங், சிம்பான்சி, ப்ளூ வேல், ஸ்னேக். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். So the number of species that are known and described range between 1.7 to 1.8 million. ஸோ இந்த வேர்ல்டில் நமக்கு தெரிஞ்ச known and described species organisms எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா that is 1.7 to 1.8 million. 1 million என்ன, it is 10 lakhs. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஸ்பீஷீஸ், தெரிஞ்ச ஆர்கானிசம்ஸ் வந்து இவ்வளோ, தெரியாத இன்னும் டிஸ்கவர் பண்ணாத ஆர்கானிசம்ஸ் நிறையா இருக்கலாம். பட் நமக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா தட் இஸ் 1.7 to 1.8 million ஆர்கானிசம்ஸ். ஸோ இதனால் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் நம்ம பேர் கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒருத்தர் டிஸ்டிங்விஷ் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு நேமை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கணும்.
ஸோ ஒரே பேரை வச்சு நம்ம இந்த வேர்ல்டு வைடு எல்லார்கிட்டையும் அந்த ஆர்கானிசம் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த பிளான்ட் தான் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியாது. ஸோ த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் நேமிங் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு நேமை கொடுத்தா தான் நம்மளால ஈஸியாக அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம், நான் எந்த பிளான்ட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத மற்றவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நேமிங் கரெக்டாக இருந்தால் தான் ஐடென்டிஃபிகேஷனும் பாசிபிள். ஸோ இந்த பர்டிகுலர் நேமிங்ஸ், இந்த ஆர்கானிசம்க்கு இதுதான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மெயின்டைன் பண்ணிட்டு வருவா அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் ஆர் 2 things. ஒன் இஸ் ICZN அண்ட் ICBN. இந்த 2 ஆர்கனைசேஷன்ஸ் தான் வந்து நாமன்கிளேச்சரை மெயினாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ எந்த ஒரு ஜுவாலஜிக்கல் அனிமல்ஸ், ஸோ எதுவாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு நேமிங் ஏற்கனவே இருக்குது, அதை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அப்படி இல்லைனா புதுசாக நான் ஒரு அனிமலை கண்டுபிடிச்சிருக்கேன், அதை நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறது ICZN, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். ஸோ நான் ஒரு அனிமலை புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் வந்து இவங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். சிமிலர்லி ஒரு பிளான்ட்டை வந்து நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன், அப்படி இல்லைனா ஏற்கனவே இருக்க பிளான்ட்டை வந்து வேறு கேட்டகரியில் கொண்டு வரேன், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரேன் அப்படின்னாக்கா அதை இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னாக்கா தட் இஸ் ICBN. ஸோ இவங்க தான் அது கரெக்டான ஒரு நாமன்கிளேச்சராக, நேமிங் கரெக்டாக இருக்கா இல்லை புதுசாக ஏதாவது கொண்டு வரணுமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸ். ஸோ மெயினாக வந்து நம்ம ஒரு லிவிங் ஆர்கானிசமை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ண ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணி எந்த கேட்டகரியில் வருது அப்படின்றத டிசைட் பண்ணணும். அண்ட் அந்த ஆர்கானிசம்க்கு எவ்ரி சிங்கிள் ஆர்கானிசம்க்கு ஒரு நேமையும் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் வந்து நம்ம பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் பை அப்படின்னா 2 நேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேமிங் சிஸ்டமை தான் நம்ம வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர்னு சொல்கிறோம். இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னாக்கா இட் இஸ் கார்ல் லினியஸ். ஸோ இந்த இடத்துல 2 நேம்ஸில் ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் நேம். ஸோ பைனாமியல் நாமன்கிளேச்சர் நேமிங் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் வேர்டு எப்போவுமே லாட்டின் ஆரிஜினாக தான் இருக்கணும். அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸை நம்ம வந்து இட்டாலிக்ஸில் தான் எழுதணும். ஸோ நார்மல் ஃபாண்ட்டில் இருக்கக்கூடாது, இட் மஸ்ட் பி இன் இட்டாலிக்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜெனரிக் வேர்டு எப்பயுமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸ்பெசிஃபிக் நேம் வந்து ஸ்மால் லெட்டர், தட் இஸ் லோவர் கேஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 2 வேர்ட்ஸையுமே நம்ம வந்து கையால் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம வந்து இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணாலும் ஓகே, நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதினேன் அப்படின்னாக்கா 2த்தையும் செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா தெரிஞ்ச லிவிங் ஆர்கானிசம் தட் இஸ் டாக்ஸ், கேட்ஸ், மேமல்ஸ் ஆர் எல்ஸ் நம்ம வந்து ரைஸ், பிளான்ட்ஸ், இப்படி எந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் இவங்க எல்லாத்தையும் பொதுவாக ஒரு நேமில் சொல்லணும் அப்படின்னாக்கா தட் இஸ் டாக்ஸா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டாக்ஸால் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா தட் இஸ் டாக்ஸானமி. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ணுறது, நேம் கொடுக்கறது, அதை கிளாஸிஃபை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாமே நம்ம வந்து டாக்ஸானமியில் இன்க்ளூட் ஆகும். So the word systematics is derived from the Latin word systema, which means systematic arrangement of organisms. So organisms classify பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்பீஷீஸ், ஜீனஸ் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்பீஷீஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டி இஸ் கால்ட் ஸ்பீஷீஸ். ஸோ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி இவங்களெல்லாம் ஒரே ஸ்பீஷீஸாக நம்ம வந்து கொண்டு வரோம். எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ். அப்படி இல்லை நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோன்னா லயனை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா பேந்தரா லியோன்னு சொல்லலாம். ஸோ இதில் பேந்தரான்றது ஜீனஸ், லியோ அப்படின்றது தான் இட் இஸ் ஸ்பீஷீஸ் நேம். ஸோ அப்போ ஜீனஸ் அப்படின்னா என்ன? குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். எக்ஸாம்பிள் லயன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இட் இஸ் பேந்தரா லியோ. அதே மாதிரி லெப்பர்ட், அதை நம்ம என்னன்னு சொல்வோம்னா பேந்தரா பேடஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஜெனரிக் நேம் ஒன்ஸ் எழுதிட்டோம், பேந்தரா லியோன்னு எழுதிட்டோம்னா நெக்ஸ்ட் எழுதும்போது அகைன் அண்ட் அகைன் பேந்தரான்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்டே பேந்தரா லியோன்னு எழுதிட்டதுனால கேபிட்டல் P போட்டு ஒரு டாட் வச்சுட்டு we can write the species name. ஓகேவா? ஸோ குரூப் ஆஃப் சிமிலர் ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஜீனஸில் வைப்போம். ஸோ லயன், லெப்பர்ட், டைகர் இது எல்லாமே வந்து சிமிலர் கேரக்டர்ஸோடு இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே பேந்தரா அப்படின்ற ஒரே ஜீனஸில் கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ லயனை பேந்தரா லியோன்னு சொல்கிறோம், லெப்பர்டை பேந்தரா பேடஸ்ன்னு சொல்கிறோம், டைகரை பேந்தரா டைக்ரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேமிலி. ஸோ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனரா எல்லாத்தையும் ஒரே ஃபேமிலியில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஜீனஸ் பேந்தரா கம்ப்ரைசிங் ஆஃப் லயன், டைகர், லெப்பர்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே ஜீனஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபெலிஸ் அப்படின்ற கேட் ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம். ஸோ கேட் ஃபேமிலி எல்லாத்தையுமே நம்ம வந்து லயன், டைகர், லெப்பர்ட் இவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபேமிலியாக கொண்டு வரோம். தட் இஸ் ஃபெலிடே. ஸோ ஃபெலிடே ஃபேமிலியில் யார் யார் வரா? லயன், டைகர், லெப்பர்ட் இது எல்லாமே கூட சேர்ந்து கேட்ஸும் வருது. தட் இஸ் ஃபெலிஸ். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரே ஃபேமிலியில் வைக்கிறோம். தட் இஸ் ஃபெலிடே. நெக்ஸ்ட் ஒன், குரூப் ஆஃப் சிமிலர் ஃபேமிலிஸ் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்படின்னாக்கா ஒரே கேரக்டர் பார்க்க மாட்டோம், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு 2-3 கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லா ஃபேமிலிஸ்லையும் பார்த்து கம்பேர் பண்ணி ஒரே ஆர்டரில் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ assemblage of families which exhibit similar characters. Similar characters exhibit பண்ணக்கூடிய families எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே ஆர்டரில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், the animal order Carnivora includes families like Felidae and Canidae. ஸோ Felidae, Canidaeன்ற 2 ஃபேமிலியை எடுத்துகிட்டு வந்து ஒரே ஆர்டரில் வைக்கிறோம். தட் இஸ் Carnivora. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸ். ஸோ ரிலேட்டட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே கிளாஸில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், the order Primata comprising monkey, gorilla and gibbon is placed in the class Mammalia. So Mammalia under classல monkey, gorilla and gibbons எல்லாத்தையுமே நம்ம வந்து place பண்ணுறோம் along with the order Carnivora that includes tiger, cat and dog. ஸோ இப்போ நம்ம 2 ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரே கிளாஸில் வைக்கிறோம். தட் இஸ் Primata and Carnivora இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஒரே கிளாஸில் இன்க்ளூட் பண்ணுறோம். தட் இஸ் Mammalia. Next one is phylum. So classes comprising animals like fishes, amphibians, reptiles, birds இது எல்லாமே வந்து constitutes the next higher phylum. ஸோ ஃபைலம்ல வந்து குரூப் ஆஃப் சிமிலர் கிளாஸஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மேமல்ஸ் கூட ஒன்றா சேர்த்து ஒரே ஃபைலமில் வைக்கிறோம். All these based on the similar characteristic features like presence of notochord, dorsal hollow neural system இது எல்லாத்தையுமே chordata அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலமாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இவங்கெல்லாம் என்ன சிமிலர் கேரக்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு நோட்டோகார்ட் அண்ட் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு அடல்ட் ஹியூமனில் ஒரு முதுகு தண்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இது வந்து சைல்டாக இருக்கும்போது ஒரு எம்ப்ரியோ டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நோட்டோகார்ட் அண்ட் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் தான் இருக்கும். போக போக வளரும்போது அது வேனிஷ் ஆகிடும். அதுக்கு பதிலாக தான் முதுகு எலும்பு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் காமனாக கார்டேட்டான்ற ஃபைலமில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். தட் இஸ் ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த காமன் கேரக்டர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த லாஸ்ட் ஒன் இஸ் கிங்டம். ஸோ ஹைரார்க்கியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் யார் அப்படின்னாக்கா இட் இஸ் கிங்டம். ஸோ ஆல் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு வேரியஸ் ஃபைலா ஆர் அசைன் டு த ஹையஸ்ட் கேட்டகரி கால் த கிங்டம் அனிமேலியா. ஸோ கிங்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து சிமிலாரிட்டிஸ் கம்மியாயிட்டே தான் வரும். வேறஸ் குரூப் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் யார்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீஷீஸில் தான் சிமிலர் கேரக்டர்ஸ் சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது ஸ்பீஷீஸ் அப்படின்ற ரேங்கிங்கில் தான். அதுலேருந்து போக போக நமக்கு கிங்டம்க்கு வரும்போது சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிட்டே வரும், டிசிமிலாரிட்டிஸ் தான் அதிகமாகிட்டே வரும். ஸோ நம்ம வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இந்த ஆர்கானிசம்ஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ லினியேஜ் வந்து நமக்கு 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு வித் பிளான்டே அண்ட் அனிமேலியா கிங்டம்ஸ். ஸோ பிளான்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து தனி கிங்டமாக வச்சாரு, அனிமல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து தனி கிங்டமாக வச்சாரு. ஸோ மொத்தமாகவே இவரை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை கொண்டு வந்து பிளான்டே அண்ட் அனிமேலியான்னு 2 கிங்டம்ஸாக கிளாஸிஃபை பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஃபங்கை, plants, animals, protist, ancient bacteria and bacteria, that is archaebacteria and eubacteria. So இப்படி 6 kingdom of classification பிரிக்கலாம். Next one is 5 kingdom classification given by Whitaker. So இங்கே நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரே ஒரு கிங்டமாக நமக்கு கொண்டு வந்துடுறாரு. தட் இஸ் மோனிரா அப்படின்ற கிங்டமில் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. This 5 kingdom classification is very very important. இதை ப்ரொப்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா it is R.H. Whitaker. ஸோ 5 kingdom classificationல நம்ம
மொனிரா, protista, fungi, plantae and animalia அப்படின்னு சொல்லிட்டு 5 கிங்டம்ஸாக டிஸ்டிங்கிஷ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸுமே ரெண்டாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் another ஒன் இஸ் யூகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸில் மெயினாக வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ் இருக்காது. வேறஸ் இன் கேஸ் ஆஃப் யூகேரியாட்ஸ் நியூக்ளியஸ் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாமே வெல் டெவலப்டாக இருக்கும். மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாமே நமக்கு யூகேரியாட்ஸில் மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ யூகேரியாட்ஸில் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் செல்ஸ், ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் யூனிசெல்லுலார். இதே வந்து நிறைய செல்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே மல்டி செல்லுலார் அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ யூனிசெல்லுலார் யூகேரியாட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து செகண்ட் கிங்டம், தட் இஸ் புரோட்டிஸ்டான்ற கிங்டமில் ஆர்கானிசம்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்லையும் தோஸ் தட் ஹேவ் செல் வால், தோஸ் தட் டோன்ட் ஹேவ் செல் வால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ செல் வால் இல்லாத ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அனிமேலியா அப்படின்ற கிங்டமில் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறோம். ஸோ தோஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் வித் செல் வால்லையும் ரெண்டு டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம் பேஸ்ட் ஆன் த ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸை பெர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான்றதை பேஸ் பண்ணி ரெண்டு கிங்டம்ஸாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஸோ தோஸ் தட் கேன் பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் கால்ட் அஸ் கிங்டம் பிளான்டே. ஸோ பிளான்ஸ் எல்லாத்தையும் பிளான்ட் கிங்டமில் வைக்கிறோம். ஃபங்கை அப்படின்னாக்கா those multicellular organisms with cell wall and do not perform photosynthesis, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபங்கை அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ இப்படி 5 கிங்டம்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்காங்க. தட் இஸ் RH விட்டேக்கர். இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை வச்சே நம்ம வந்து ஈஸியாக அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ மொனிராவில் வந்து யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸில் இருக்கும். அண்ட் தென் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸை தான் நம்ம வந்து பார்ப்போம். மொனிரா வந்து யூனிசெல்லுலார், புரோட்டிஸ்டா யூனிசெல்லுலார், வேறஸ் ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா ஆர் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோகேரியாட்ஸ் அப்படின் போதே இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்காது. மீதி எல்லாரும் யூகேரியாட்ஸ்ன்றதுனால மீதி எல்லாத்துலேயுமே நியூக்ளியஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். பாடி ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே வந்து மொனிரா யூனிசெல்லுலார்ன்றதுனால இங்கே வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்கும். பெருசாக டிஷ்யூஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்காது. அண்ட் தென் புரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலார்ன்றதுனால செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருக்கும். வேறஸ் ஃபங்கையில் வந்து மல்டி செல்லுலார், நிறைய செல்ஸ் இருக்கும், ஆனால் லூஸ்லி அரேஞ்ச்டு டிஷ்யூஸாக தான் இருக்கும். வேறஸ் அண்ட் பிளான்ஸில் வந்து நம்ம டிஷ்யூஸ் பார்க்கலாம், ஆர்கன்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன்ஸ் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அவங்களுடைய சாப்பாடு எப்படி இருக்கும், ஸோ நியூட்ரிஷன் எப்படி இருக்கும்ன்றதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா மொனிராவில் வந்து தே ஆர் மோஸ்ட்லி ஆட்டோட்ரோஃபிக் ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக். அப்படின்னா அவங்களோட ஃபுட்டை அவங்களே சிந்தசைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ புரோட்டிஸ்டாவுமே இட் இஸ் ஆட்டோட்ரோஃபிக் ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக். ஃபங்கை வந்து இட் இஸ் சாப்ரோஃபைட்டிக். ஸோ சாப்ரோஃபைட்டிக்னாக்கா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அழுகி போகிற திங்ஸில் தான் நம்ம வந்து ஃபங்கஸை பார்க்கலாம் மெயினாக. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்டே. பிளான்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோட்ரோஃபிக் தான், அவங்களோட ஃபுட்டை அவங்களே சிந்தசைஸ் பண்ணிக்குவாங்க. பை விச் ப்ராசஸ்? த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ சன்லைட்டை வச்சு இவங்களே வந்து இவங்களோட ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. வேறஸ் இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ்னால ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து மற்ற ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதர் பிளான்ஸை கன்சியூம் பண்ணுவாங்க, இல்லைனா அனிமல்ஸை கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தட் இஸ் ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மொனிராக்கு பாக்டீரியா, புரோட்டிஸ்டாக்கு கிளாமிடோமோனாஸ், பைரோகைரா இந்த மாதிரி ஆல்கேஸ். அண்ட் தென் ஃபங்கைக்கு வந்து எக்ஸாம்பிள் ரைசோபஸ், அகேரிக்கஸ் இந்த மாதிரியான ஃபங்கஸ். பிளான்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீஸ் எல்லாமே. அனிமல்ஸ்க்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனிராவில் நம்ம வந்து பாக்டீரியாவை தான் பார்ப்போம். பாக்டீரியா மெயினாக வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ தே ஆர் ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதை வந்து நம்ம வேரியஸ் ஷேப்ஸில் பார்க்கலாம். காக்கஸ், பெசிலஸ், ஸ்பைரிலம் இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்கும். அதுக்கு ஃப்ளெஜெல்லா இருக்கும். ஃப்ளெஜெல்லா வந்து மினி ஃப்ளெஜெல்லாஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி யூனிட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸ் அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஷேப் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளெஜெல்லா நம்ம வந்து பாக்டீரியாவை நிறைய டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ மெயினாக பாக்டீரியாஸில் நம்ம வந்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியான்னு
2 மெயின் கிளாஸஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ ஆர்கிபாக்டீரியா அப்படின்னாக்கா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் வந்து வாழக்கூடியவங்க. ஸோ நார்மலாக வந்து லிவிங் ஆர்கானிசம் சர்வைவே ஆக முடியாத இடத்துலலாம் இந்த ஆர்கிபாக்டீரியாஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சால்ட்டி ஏரியாஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து நம்ம ஹாலோஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஸோ வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தான் தெர்மோ அசிடோஃபைட்ஸ் வந்து நமக்கு நிறையா இருக்கும். தட் இஸ் ஆர்கிபாக்டீரியா. அது இல்லாமல் மார்ஷி ஏரியாஸில் வளரக்கூடிய ஆர்கிபாக்டீரியாஸை நம்ம வந்து மெத்தனோஜன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ மற்ற பாக்டீரியாஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய செல் வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ தட் இட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹார்ஷ் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த செல்வால் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம இந்த பாக்டீரியாஸில் பார்க்கலாம். அந்த செல்வால் ஸ்ட்ரக்சர்ஸ்னால தான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லையும் இது வந்து சர்வைவ் ஆக முடியுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூபாக்டீரியா ஆர் ட்ரூ பாக்டீரியா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ரிஜிட் செல்வால் இருக்கும் அண்ட் மொட்டைலாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த மொட்டிலிட்டிக்கு வந்து ஒரு ஃப்ளெஜெல்லம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ளெஜெல்லாம் நம்ம இந்த பாக்டீரியாஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளெஜெல்லாவை பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் பண்ணி அந்த ஆர்கானிசம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் எது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் மைக்கோபிளாஸ்மா ஆர் பிபிஎல்ஓ. ஸோ பிபிஎல்ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தட் இஸ் பிளியூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம். இதோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னா இட் இஸ் 0.1 மைக்ரான். ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் எதுன்னு கேட்டால் மைக்கோபிளாஸ்மா. அதே லார்ஜஸ்ட் செல் எதுன்னு கேட்டாங்க தட் இஸ் எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச். அந்த ஒரு சிங்கிள் எக்கே வந்து 170 mm டயமீட்டரில் இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் செல். நெக்ஸ்ட் கிங்டம் இஸ் protista. ஸோ protista-ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே யூனிசெல்லுலாராக இருக்கும். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஸோ நியூக்ளியஸ் வந்து ட்ரூ நியூக்ளியஸாக தான் இருக்கும். ஸோ சிலதில் வந்து சிலியா ஆர் ஃப்ளெஜெல்லா இதெல்லாமே இருக்கும். தட் இஸ் டியூ டு மொபிலிட்டி. அதோட மொபிலிட்டிக்காக இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அதோடைய செல் வாலில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இஸ் பை அ ப்ராசஸ் ஆஃப் செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். 2 செல்ஸ் வந்து கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகி அந்த ஜைகோட்லேருந்து நெக்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகும். புரோட்டிஸ்டாவுடைய சப்குரூப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளெஜிலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைமோல்ஸ் அண்ட் புரோட்டோசோன்ஸ். ஸோ இந்த மாதிரி புரோட்டிஸ்டாவில் நிறைய சப்குரூப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு டீட்டெயில்டாக வேண்டாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி தான். அதனால் வந்து ஷார்ட்டாக எது எது வேணுமோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த நோட்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். Next kingdom is kingdom fungi. So kingdom fungi includes molds, mushrooms, yeast, etc. So இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் கண்டுபிடிச்ச பெனிசிலின். ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ பெனிசிலின் வந்து நமக்கு நிறைய பாக்டீரியல் டிசீசஸை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். தட் இஸ் derived from the fungus Penicillium notatum. ஸோ ஃபங்கஸோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் ஃபிலமெண்டஸ். ஸோ ஃபங்கஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்ஸில் இருக்கும். எக்ஸ்க்ளூடிங் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் மட்டும் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும். மீதி எல்லா ஃபங்கஸுமே இட் வில் பி ஃபிலமெண்டஸ். So they comprises of slender, long, thread-like constructions called hyphae. So இந்த filaments எல்லாத்தையுமே நம்ம வந்து hyphae அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய hyphaes எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மைசீலியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தனித்தனியாக அந்த ஃபிலமெண்ட்ஸ்க்கு பேர் இட் இஸ் hyphae. இதெல்லாம் குரூப்பாக சேர்ந்ததுக்கு பேர் இட் இஸ் மைசீலியம். ஸோ இது குரூப்பாக இருந்தால் தட் இஸ் நோன் அஸ் மைசீலியம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒன் ஆஃப்டர் தி அதர் பேக் பண்ணி ஒரு மர்ஜ் ஆகி ஆஸ் எ ஹோல் பார்க்குறதுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ நம்ம வந்து மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய பிளேசஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு மைசீலியம் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்க்கலாம். இதிலிருந்து தான் நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா தெரிஞ்ச மஷ்ரூம். ஸோ அந்த மஷ்ரூம் எல்லாமே இந்த மாதிரியான ஹைஃபைலேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான்.
The cell wall of the fungus is composed of polysaccharides and chitin. So in the fungus odeya cell wall is made up of hard structures called that is chitin. So chitin அப்படின்ற compound-ஆல இது வந்து form ஆகிருக்கு. Most of the fungi are saprophytic. Most are dead and decaying organic matterல தான் இந்த fungus வந்து grow ஆகும். Some are heterotrophic. ஹெட்ரோட்ராஃபிக் அப்படிங்கும்போது மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதே மேக்ஸிமம் பார்க்கும்போது ஃபங்கை அப்படின்னாக்கா இட் வில் பி சாப்ரோஃபைட்டிக் தான். ஸோ சம் ஆர் சிம்பயான்ஸ். ஸோ இப்போ ஆல்கே அண்ட் ஃபங்கை ஒன்று மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். தட் இஸ் சிம்பயோட்டிக் அசோசியேஷன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம லைக்கன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ லைக்கன்ஸ் அப்படின்னாக்கா ஆல்கே அண்ட் ஃபங்கை ரெண்டு பேருமே வந்து ஒன்றா அசோசியேட்டடாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இன்னொருத்தர் வந்து ஷெல்டர் கொடுப்பாங்க. இப்போ ஆல்கே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக். ஸோ அது ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபங்கஸ்க்கு கொடுக்கும். ஃபங்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த ஆல்கேக்கு வந்து ஒரு ஷெல்டர் சேஃபான பிளேஸை வந்து கொடுக்கும். ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் நம்ம வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிங்டம் இஸ் கிங்டம் பிளான்டே. ஸோ the kingdom plantae is filled with all eukaryotes which have chloroplast. Plants அப்படின்னாவே மெயினாக they will have chloroplast. ஸோ chloroplastல இருந்து தான் நமக்கு வந்து photosynthesis நடந்து அந்த பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு ஃபுட் அண்ட் எனர்ஜி வந்து ப்ரொவைட் ஆகும். Most of them are autotrophic, but some are heterotrophic. சில plants மட்டும் exceptional cases இருக்கு, that is heterotrophic. The cell wall is mainly composed of cellulose. Fungus உடைய cell wall வந்து it is made up of chitin பார்த்தோம். Whereas in case of plants, இதோடைய cell wall வந்து it is made up of cellulose. So plants have two distinct phases in their life. So plants உடைய life cycleல ரெண்டு phases இருக்கும். ஒன்று வந்து diploid saprophytic, another one is haploid gametophytic phase. இந்த மாதிரி ரெண்டு phases-உம் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஃபினோமினான நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா it is alteration of generation. ஸோ இந்த alternation of generation ஒன்று மாற்றி ஒன்று டிப்ளாய்ட் சாப்ரோஃபைட்டிக்கும் ஹாப்ளாய்ட் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸும் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபினோமினான நம்ம வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்னு சொல்கிறோம். இது வந்து பிளான்ட்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து மெயினாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல்ஸ். ஸோ எல்லா மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸையுமே நம்ம வந்து அனிமல் கிங்டமில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். இவங்க வந்து ஹெட்ரோட்ராஃப்ஸ், இவங்களால ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் தே லேக் செல் வால். மெயினாக நம்ம வந்து அனிமல் செல்க்கும் பிளான்ட் செல்க்கும் இருக்க வித்தியாசம் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அனிமல்ஸில் செல் வால் இருக்காது. வேரஸ் இன் கேஸ் ஆஃப் பிளான்ட் செல்லில் செல் வால் வந்து அவுட்டர்மோஸ்ட் கவரிங்காக இருக்கும். ஸோ த அனிமல்ஸ் ஆர் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட். ஸோ ஃபுட்டுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக பிளான்ட்ஸை வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அண்ட் தேர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஹோலோசோயிக். ஹோலோசோயிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க வந்து இன்ஜெஷன், டைஜஷன், எக்ஸ்கிரீஷன் இந்த ப்ராசஸை நம்ம வந்து நியூட்ரிஷனுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்கம்பாசஸ் இன்ஜெஷன் ஆஃப் ஃபுட். ஸோ ஃபுட்டை வந்து சாப்பிட்றாங்க இன்ஜெஷன் அண்ட் தென் யூஸ் ஆஃப் அன் இன்டர்னல் கேவிட்டி ஃபார் டைஜஷன். ஸோ இன்டர்னல் கேவிட்டி அவங்களுக்கு பெரிய ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். அதில் வந்து அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ மெனி ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் அடாப்ட் ஃபார் லோகோமோஷன். ஸோ அனிமல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். லோகோமோஷனுக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து கால் இருக்குது, லெக்ஸ் வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடுவாங்க. தி ரிப்ரொடியூஸ் பை செக்ஷுவல் மோட் ஆஃப் ரிப்ரொடக்ஷன். மேக்ஸிமம் இன் அனிமல்ஸ் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் தான் பார்க்கலாம். கம்மிங் டு த செல் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையுமே இருக்கக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் எது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் செல். இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் லிவிங் திங் எது அப்படின்னு கேட்டோம்னா தட் இஸ் செல் தான். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி செல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த செல்லில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னாக்கா அவுட்டர்மோஸ்ட் கவரிங். ஸோ ஒரு பிளான்ட் செல்னா அங்கே வந்து செல் வால் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் அந்த செல் வால் இருக்காது. அதுக்குள்ளே மெயினாக வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், தட் இஸ் சைட்டோபிளாசம். ஸோ இந்த சைட்டோபிளாசமில் தான் நிறைய கைண்ட் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் வந்து நமக்கு எம்பெட் ஆகி இருக்கும். ஸோ செல் அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இட் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையுமே இந்த செல் தான் வந்து பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா சின்ன சின்ன செங்கலெல்லாம் அடுக்கி வச்சு
நம்ம என்ன பண்ணுவோம், சிமெண்ட் பண்ணி ஒரு வால் ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பெரிய வீடே கட்டுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல சின்ன சின்ன செங்கல் அடுக்கி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே வந்து செல்ஸ். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி செல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி ஒரு என்டையர் லிவிங் ஆர்கானிசமை நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த செல்லை யார் யார் கண்டுபிடிச்சா, அந்த சயின்டிஸ்ட் யாரு, எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், முதல்ல செல்லை வந்து பார்த்தது யாரு அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ராபர்ட் ஹூக். ஆனால் வந்து லிவிங் செல்லை பார்க்கல. அவர் வந்து ஜென்ரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட உட் இருக்கு இல்லையா, மரத்தோட பட்டை, ஸோ அந்த கார்க்ல இருந்து எடுத்து வச்சு பார்க்குறாரு. ஹனிகோம் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டெட் செல்ஸை அவர் ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணாரு. ஆனால் லிவிங் செல்ஸை முதல்ல யார் பார்த்தது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் ஆண்டன் வான் லீவன்ஹூக். அவர் தான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை வச்சு லிவிங் செல்ஸை அப்சர்வ் பண்ணுறாரு. எதுலேருந்து அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பாண்ட் வாட்டர், தட் இஸ் அனிமால்கியூல், சின்ன சின்ன ட்ராப்ஸ் எடுத்து வச்சு பார்க்குறாரு. அதில் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அவர் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அப்போ அந்த செல் தியரி அப்படின்றத ப்ரொப்போஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஸ்லீடன் அண்ட் ஷ்வான். ஸோ இவங்க 2 பேரும் தான் செல் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஸ்லீடன் அப்படின்றவர் ஒரு பாட்டனிஸ்ட், ஷ்வான் அப்படின்றவர் ஒரு பயாலஜிஸ்ட். ஸோ இவங்க 2 பேரும் அவங்களுடைய டிஸ்கவரிஸ் எல்லாத்தையும் ஒன்றா ப்ரொப்போஸ் பண்ணி ஒரு செல் தியரியை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த செல் தியரியை மாடிஃபை பண்ணது இட் இஸ் ருடால்ஃப் விர்ச்சோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து ராபர்ட் ப்ரவுன். ராபர்ட் ப்ரவுன் வந்து அந்த செல்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி செல் தியரி அப்படின்றத ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணி அதை வந்து ஃபைனலாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ த செல் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையுமே ஃபண்டமெண்டல் யூனிட் எதுன்னு கேட்டால் தட் இஸ் செல். ஸோ இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறது, செல் தியரியை மாடிஃபை பண்ணது யார் அப்படின்னா ருடால்ஃப் விர்ச்சோ இன் 1855. ஸோ இங்கே ஆம்னஸ் செல்லா ஈ செல்லுலா. ஸோ இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளேயும் செல்ஸ் இருக்கும் அண்ட் செல்ஸோடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ செல்ஸ் மட்டும் கம்பைன் ஆகி அந்த ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணாது, செல்ஸ்க்கு வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு என்டையர் லிவிங் ஆர்கானிசம்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ ஒரு செல் எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செல் வந்து டிவைட் ஆகலாம். ஸோ அந்த டிவைட் ஆகுறதுனால நம்ம என்ன ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு பேரண்டல் செல் டிவைட் ஆகி தான் அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ எல்லா செல்ஸுமே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸில் இருந்து தான் புது செல்ஸ் எல்லாமே நமக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆர்கானிசமில் ஒரே ஒரு சிங்கிள் செல் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த பர்டிகுலர் செல் வந்து தனியாக வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அந்த செல்லுக்கு. அண்ட் ஆல்சோ இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃப். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்னு எடுத்துக்கிட்டோன்னா டைஜஷன் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்சார்ப்ஷன், எக்ஸ்க்ரீஷன், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பிளட்டு இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, அண்ட் தென் மூச்சு விடுறதுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸில் பார்க்கலாம். whereas in case of unicellular organism ஒரே ஒரு சிங்கிள் செல் தான் என்டையர் ஆர்கானிசமே ஃபார்ம் பண்ணுது. அப்போது அந்த பர்டிகுலர் சிங்கிள் செல் வந்து அதுவே தான் எல்லா ப்ராசஸையும் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸையும் கேரி அவுட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்குது. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் ஒரு அவுட்டர்மோஸ்ட் கவரிங் இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து அவுட்டர்மோஸ்ட் கவரிங் செல் வாலாக இருக்கும். whereas in case of animals அந்த அவுட்டர்மோஸ்ட் கவரிங் வந்து செல் மெம்ப்ரேனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த செல் மெம்ப்ரேனுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் தான் நம்மளுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நியூக்ளியஸ் இஸ் த கண்ட்ரோலிங் யூனிட் ஆஃப் த செல். ஸோ ஒரு செல்லுக்கு ஒரு கண்ட்ரோலிங் சென்டர் யாருன்னு கேட்டால் நியூக்ளியஸ். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோம்னா கண்ட்ரோலிங் சென்டர் யார் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம வந்து நம்மளோட பிரெயினை சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குமே கண்ட்ரோலிங் யூனிட் யார் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் நியூக்ளியஸ். இது இல்லாமல் சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ சைட்டோபிளாசம் அப்படின்னாக்கா இந்த மேட்ரிக்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே எம்பெட் ஆகி இருக்கும், புதஞ்சு இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஒன்று இடிச்சிட்டு இருக்கும். இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளூயிட் லைக் மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் சைட்டோபிளாசம்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல் ஆர்கனல்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை அப்பேரட்டஸ், லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ், வேக்யூல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆர்கனல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ரைபோசோம்ஸ் வந்து நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். ஸோ இந்த ஆர்கனலுக்கு வந்து சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் கவரிங் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. குளோரோபிளாஸ்ட் அப்படின்னாலே இட் இஸ் கிரீன் இன் கலர், ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மைட்டோகாண்ட்ரியா வந்து இட் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஸோ மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து ஏடிபி ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம அனிமல் செல்ஸில் தான் பார்க்கலாம். இட் இஸ் அ நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். இது வந்து நமக்கு செல் டிவிஷன் அண்ட் செல் சைக்கிளில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு செல்லை சுற்றி நமக்கு சில கேசஸில் சிலியா அப்படின்ற இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். சிலியா இல்லாமல் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஃப்ளெஜெல்லா பார்க்கலாம், அப்படி இல்லைனா பைலஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதெல்லாமே வந்து அவுட்டர்மோஸ்ட் சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ஷன்ஸாக எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாக்கா லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்படி இல்லைனா கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ்னா சூசைடல் பேக்ஸ். இதில் நிறைய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸ் வந்து நம்ம ஆர்கானிசம்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இது எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேசிக்கலாக அதை வந்து சூசைடல் பேக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதில் போய் நமக்கு எது தேவை இல்லையோ அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ளே போட்டோம் அப்படின்னாக்கா அது டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். தட் இஸ் பிரேக்கிங் டவுன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் வந்து செல் டிவிஷன் செல் சைக்கிளில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். மைக்ரோடிபியூல்ஸ் வந்து சைட்டோஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவைட் பண்ணும். கோல்கை அப்பேரட்டஸ் மெயினாக வந்து பேக்கேஜிங். ஸோ ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ப்ரோட்டீன்ஸை வெளியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இது 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், another ஒன் இஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் அதோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸில் இந்த மாதிரி ரைபோசோம்ஸ் இருக்கும். ஸோ ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறதுனால அதோட சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக நமக்கு தெரியறதுனால we call it as rough endoplasmic reticulum. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளார நியூக்ளியோலஸ் இருக்கும். அண்ட் தென் குரோமாட்டின், ரெட்டிகுலம், இந்த மாதிரி த்ரெட் நெட்வொர்க் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதுதான் வந்து நமக்கு செல் டிவிஷன் செல் சைக்கிள் அப்போ கண்டென்ஸ் ஆகி குரோமோசோம்ஸை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ரைபோசோம்ஸ். திஸ் இஸ் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ ஒரு செல்லில் மெயினாக இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ரோகாரியோட்டிக் செல். ஸோ இங்கே வந்து நம்ம டிஸ்டிங்க்டாக நியூக்ளியர் என்வலப், மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இப்படி எதுவுமே இருக்காது. ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். வி கால் இட் அஸ் நியூக்ளியாய்டு. இதை நியூக்ளியஸ்னு சொல்ல மாட்டோம், வி கால் இட் அஸ் நியூக்ளியாய்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோகாரியோட்டில் எக்ஸ்ட்ராவாக வெளியில் ஃப்ளெஜெல்லா அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஃப்ளெஜெல்லாவில் நமக்கு 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். த பேசல் பாடி, ஹூக் அண்ட் ஃபிலமெண்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டை பேசல் பாடின்னுவோம். இங்கே ஒரு சின்ன ஹூக் மாதிரி இருக்கும். அதுலேருந்து இந்த ஃபிலமெண்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வரும். ஸோ ஃப்ளெஜெல்லாவோட 3 காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா பேசல் பாடி, ஃபிலமெண்ட் அண்ட் ஹூக். ஸோ ப்ரோகாரியோட்டிக் செல்லில் செல் வால் சரௌண்டிங் த செல் மெம்ப்ரெயின். பிளாஸ்மா மெம்ப்ரெயினை சுற்றி ஒரு செல் வால் இருக்கும். அதில் ஒரு ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கும். தட் இஸ் சைட்டோபிளாசம். எல்லா செல்குள்ளேயும் இந்த சைட்டோபிளாசம் நம்ம பார்க்கலாம். ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னாலே நோ வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். இங்கே வந்து வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது. ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படியே தான் நீக்கடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து வெளியில் தெரியும். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் நேக்கட். அதை சுற்றி எந்த ஒரு நியூக்ளியர் வால் எதுவுமே இருக்காது. அண்ட் தென் பிளாஸ்மிட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோகாரியோட்ஸில் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். மெயினான ஜெனட்டிக் டிஎன்ஏ இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இது வந்து அந்த பாக்டீரியாவுக்கு ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது வந்து பயோடெக்னாலஜியில் ஒரு மேஜர் டூலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். எது அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பிளாஸ்மிட்ஸ் ப்ரொவைட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்க்கு ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் வருது அப்படின்னாக்கா அதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ரெசிஸ்டன்ஸை இந்த பிளாஸ்மிட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணும்.
நோ ஆர்கனல்ஸ் எக்ஸப்ட் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் தவிர்த்து வேற எந்த செல் ஆர்கனல்ஸும் இங்கே இருக்காது. மீசோசோம்ஸ் தட் இஸ் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ மீசோசோம்ஸ் அப்படின்னாக்கா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்ஃபோல்டிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா we call them as mesosomes. ஸோ இது இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூகேரியோட்டிக் செல். ஸோ யூகேரியோட்டிக் செல்க்கு நம்ம ரெண்டு பார்க்க போகிறோம். தட் இஸ் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஸோ பிளான்ட் செல்க்கும் அனிமல் செல்க்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இது அவுட்டர்மோஸ்ட் கவரிங் செல் வாலாக இருக்கும். இங்கே வந்து செல் வால்லாம் இருக்காது. பிளான்ட் செல்லில் ஒரு லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும். ஆனால் அனிமல் செல்ஸில் குட்டி குட்டி வேக்யூல்ஸ் அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகி இருக்கும். இங்கே குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஆட்டோட்ராப்ஸ், அவங்களோட ஃபுட் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க மெயினாக. ஸோ இங்கே குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இங்கே வந்து குளோரோபிளாஸ்ட் எல்லாம் இருக்காது. தே லேக் சென்ட்ரோசோம்ஸ். ஸோ சென்ட்ரோசோம்ஸ் வந்து நம்ம மெயினாக அனிமல் செல்ஸில் இருக்கும். தட் இஸ் டியூரிங் செல் டிவிஷன் செல் சைக்கிள் நமக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த சென்ட்ரியோல்ஸ் அண்ட் சென்ட்ரோசோம்ஸ் அனிமல் செல்ஸில் தான் இருக்கும், இங்கே இருக்காது. அண்ட் தென் தீஸ் லேக் லைசோசோம்ஸ். ஸோ சூசைடல் பேக்ஸ், லைசோசோம்ஸ் வந்து இங்கே இருக்காது. வேரஸ் இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் நம்ம வந்து லைசோசோம்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மேஜரான டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக பிளான்ட் செல் வந்து தேர் லார்ஜர் தென் அனிமல் செல்ஸ். அனிமல் செல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். இங்கே வந்து செல் வால் ப்ரெசன்ட், செல் வால் இஸ் ஆப்சென்ட். இங்கே பிளான்ட் செல்லில் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம பிளாஸ்மோடெஸ்மேட்டான்னு சொல்லுவோம். இது பிளான்ட் செல்ஸில் இருக்கும், அனிமல் செல்ஸில் இருக்காது. பிளான்ட்ஸில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் இஸ் ப்ரெசன்ட். அனிமல்ஸில் வந்து ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் தான், அதனால இங்கே வந்து குளோரோபிளாஸ்ட் தேவையில்லை, ஆப்சென்ட். பிளான்ட் செல்ஸில் நமக்கு லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும். ஆனால் அனிமல் செல்ஸில் சின்ன சின்ன வேக்யூல்ஸ் டெம்பரரியாக தான் இருக்கும். பிளான்ட் செல்ஸில் ஒவ்வொரு வேக்யூல்ஸ்னால் எம்டி ஸ்பேஸ், அந்த எம்டி ஸ்பேஸை சுற்றி டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அது அனிமல் செல்ஸில் இருக்காது, இட் இஸ் ஆப்சென்ட். சென்ட்ரியோல்ஸ் ஆப்சென்ட். ஸோ இந்த இடத்துல பிளான்ட் செல்ஸில் வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்காது. வேராஸ் இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் சென்ட்ரியோல்ஸ் வந்து இருக்கும். நியூக்ளியஸ் வந்து செல்லோட பெரிஃபரியில் இருக்கும். தட் இஸ் ஒரு எட்ஜில் இருக்கும். நியூக்ளியஸ் ஏன் வந்து ஒரு எட்ஜில் இருக்குது பிளான்ட் செல்ஸில், என்ன ரீசனாக இருக்கலாம்? ஏன்னா அதோட சென்டரில் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்குது, அதனால் நியூக்ளியஸ் வந்து பெரிஃபரியில் தான் இருக்கும். வேரஸ் இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் நியூக்ளியஸ் வந்து சென்டர் ஆஃப் த செல்லையே இருக்கும். லைசோசோம்ஸ் ஆர் ரேர். ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக லைசோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அனிமல்ஸில் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைசோசோம்ஸ் மூலியமாக தான் டைஜஸ்ட் ஆகும். பிளான்ட்ஸில் வந்து ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸ், ஸ்டார்ச் கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்டோரேஜ் மெட்டீரியல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கிளைகோஜன். ஸோ ஃபேட்ஸ் எல்லாமே, லிப்பிட்ஸ் எல்லாமே கிளைகோஜன் கிரானியூல்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ். வேரஸ் இன் பிளான்ட்ஸ் வந்து அது ஸ்டார்ச் கிரெயின்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸை நம்ம வந்து ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுவோம். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் மாடலை ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். ஸோ இதில் மெயினாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, cell membrane is mainly composed of lipids and proteins. So இந்த cell membraneல மெயினாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it is made up of lipids and proteins. ஸோ இங்கே வந்து phospholipid bilayer தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ phospholipid தான் இங்கே வந்து மேஜர் லிபிட்ஸ். இதுதான் வந்து பைலேயராக, ரெண்டு லேயராக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அவுட்டர் சைடில் வந்து போலார் ஹெட் இருக்கும். ஸோ இந்த ஹெட் வந்து அவுட்டர் சைடில் இருக்கும், இன்னர் சைடில் வந்து ரெண்டு டெய்ல் இருக்கும். ஸோ இதே மாதிரியே ரெண்டு சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி போலார் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த இடத்துல போலார் ஹெட்ஸ்னாக்கா தே ஆர் வாட்டர் லவ்விங். இந்த சைடு ரெண்டு சைட்லையுமே வந்து வாட்டர் லவ்விங் குரூப் இருக்கும். வேராஸ் அட் த சென்டர் இங்கே வந்து வாட்டர் ஹேட்டிங் ஹைட்ரோஃபோபிக் குரூப் இருக்கும். ஸோ ஈஸியாக எந்த ஒரு பார்ட்டிக்கிளும் இது வழியாக பாஸ் ஆக முடியாது. பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். செலக்டிவான ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் இதோட வெளியிலேருந்து உள்ளே அனுப்புறதோ இல்லை உள்ளே இருந்து வெளியில் அனுப்புறதோ இது வந்து பண்ணும். ஸோ இது வந்து ஒரு அவுட்டர்மோஸ்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் லேயர் தான். ஸ்பெசிஃபிக்காக எது உள்ளே அனுப்பணுமோ அதை மட்டும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும்.
It contains cholesterol and then it possesses proteins and carbohydrates. So இதில் வந்து மேஜராக 52% proteins இருக்கும், 40% lipids இருக்கும். That is in case of human beings. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா this is plasma membrane. ஸோ இதுக்கு மேலே அவுட்டர் சைடில் பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இதை பாஸ் பண்ணி உள்ள இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து சர்ஃபேஸில் இருக்கிறதுனால பெரிஃபரல் ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். இது உள்ளே பாஸ் ஆகி போகிறதுனால இதை வந்து நம்ம இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறோம். இது இல்லாமல் இங்கே வந்து நம்ம கொலஸ்ட்ரால் பார்க்கலாம், ஃபாஸ்போகிளிசரைட் மாலிக்யூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரேனை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். ஸோ எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் கோஆர்டினேட்டடாக எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வழியாக ட்ராவல் ஆகுது. ஸோ ட்ராவல் ஆகி இட் ரீச்சஸ் த கோல்கி apparatus. கோல்கி apparatus என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனை பேக்கேஜ் பண்ணும். ஸோ அதை கரெக்டாக வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கலாக தனித்தனியாக வந்து பேக்கேஜ் பண்ணி அதை வந்து நமக்கு தனியாக வெளியில் எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு போகிற அந்த பர்டிகுலர் ஃபார்மை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெசிகுலர் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வெசிக்கல்ஸாக ஃபார்ம் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். சப்போஸ் நமக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன் வேண்டாம் அப்படின்னா லைசோசோம்ஸை வச்சு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். சப்போஸ் நமக்கு தேவையான ப்ரோட்டீன் அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி செல்லுக்கு வெளியிலையும் அது அனுப்பிடும். ஸோ இதுதான் வந்து எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமுடைய கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷன். கம்மிங் டு மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணும், ஏடிபிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏடிபி இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்க்கு எனர்ஜி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்டிட்ஸ். ஸோ பிளாஸ்டிட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம குளோரோபிளாஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். குளோரோபிளாஸ்ட் என்ன அப்படின்னா அதோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் தான். இட் வில் பி க்ரீன் இன் கலர். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின் இருக்கும். அண்ட் தென் இங்கே நிறைய வந்து தைலகாய்ட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். தே ஆல் கம்பைன் டு ஃபார்ம் அ கிரானம். இந்த மாதிரி நிறைய கிரானா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஸ்ட்ரோமல் லேமெல்லே வழியாக கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு மெயினாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்லையுமே ஆஸ் யூஷுவல் அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின், இதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு கேப்ஸ் இருக்கும். இந்த கேப்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா they are called as nuclear pores. ஸோ இந்த நியூக்ளியர் போர்ஸ் வழியாக நமக்கு வந்து ஆர்என்ஏ உள்ளே இருந்து வெளியில் ட்ராவல் ஆகி போகும். இது இல்லாத நியூக்ளியோலஸ் இருக்கும். அண்ட் தென் குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். ஸோ இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான் நம்மளுக்கு கண்டென்ஸ் ஆகி குரோமோசோம்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஆர்கனலுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். பிளாஸ்டிட்ஸில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னோன்னா இட் இஸ் ஜஸ்ட் கலர் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் மெயினாக குளோரோபிளாஸ்ட் வந்து இட் வில் பி க்ரீன் இன் கலர். ஸோ இந்த பிக்மெண்ட் வந்து நமக்கு க்ரீன் கலரை ஃபார்ம் பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாமே க்ரீனிஷ் இன் கலராக நமக்கு தெரியுது. லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ லியூகோபிளாஸ்ட் வந்து யூஸ்வலாக இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இது வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலரும் இருக்காது. இட் வில் பி கலர்லெஸ். ஸோ ஃபைன், ஒவ்வொரு செல்லையும் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ரோத் அண்ட் ரிப்ரொடக்ஷன். ஒரு ஆர்கானிசம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் திங் இருக்குது ஆர்கானிசம் அப்படின்னாக்கா அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு செல்லேருந்து மெனி செல்ஸை ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து எல்லா ஆர்கானிசம்ஸோட பேசிஸுமே. இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே யங் ஜென்ரேஷன் ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது இறந்து போகும். ஸோ இது வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி தான் எல்லா செல்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னாக்கா மல்டிப்ளை ஆகும். ஸோ இது மல்டிப்ளை ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு செல் அப்படின்னாக்கா இந்த செல் வந்து ஹாஃபாக டிவைட் ஆகி 2 செல்லாக ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இதோட 50%, இது ஒரு 100% இருக்குது அப்படின்னா இது 50%, இது 50% சைஸ் தான் இருக்கும்.
அகெயின் இது டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா இது ஒரு 25%, இது ஒரு 25%. ஸோ அதோட சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ என்ன அப்படின்னாக்கா ஒரு செல் டிவைட் ஆகணும், ஆனால் டிவைட் ஆகும்போது பேரண்டல் செல் எப்படி இருந்துச்சோ அதே சைஸ், அதுல இருந்த எல்லா ஆர்கனல்ஸும் ஈவனாக ட்ராவல் ஆகி அதோடைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு போகணும். அப்படின்னா என்ன நடக்கணும்னா அந்த செல் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி அதோடைய க்ரோத் நடக்கணும். ஸோ எல்லா செல்ஸுமே அது டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி க்ரோ ஆகிட்டு கம்ப்ளீட்டாக டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த செல் வந்து செல் டிவிஷன், செல் சைக்கிள் அப்படின்ற ஃபேஸை வந்து என்டர் பண்ணும். ஸோ growth and reproduction are the characteristics of cells in need of all living organism. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸும் ஃபஸ்ட்டு வளரணும், அதுக்கப்புறம் அந்த செல் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும், மல்டிப்ளை ஆகி அதோடைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். So all cells reproduce by dividing into two, with each parental cell giving rise to two daughter cells. ஒவ்வொரு parental cellமே டிவைட் ஆகி two daughter cells-அ ஃபார்ம் பண்ணும். These newly formed daughter cells can themselves grow and divide. ஸோ இப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நியூ டாட்டர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அகெயின் ஃபர்தராக அதுவும் க்ரோ ஆகி டிவைட் ஆகும். ஸோ இப்படி கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த பர்டிகுலர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த க்ரோத் வந்து சீஸ் ஆகி இருக்கும். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அது பர்டிகுலர் சர்டன் ஹைட்டை ரீச் ஆகும், அது வரைக்கும் அது வளர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே அந்த ஹைட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே பர்டிகுலர் சைல்டு வந்து வளர்ந்தது தான், அதுக்கு மேலே அவங்க வளர மாட்டாங்க. ஸோ இந்த க்ரோத் வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேலே சீஸ் ஆகிடும், ஃபைன். அதுக்கு மேலே அகெயின் அந்த இடத்துல செல் டிவிஷன் அண்ட் செல் சைக்கிள் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். ஸோ அது எப்போ அப்படின்னா தேவைப்படும் போது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு குழந்தை வந்து பெரிய அடல்ட்டாக வளர்ந்துருச்சு, அதோட ஹைட்டு, அதோடைய பாடி எல்லாமே ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ்டாக இப்படி தான் அப்படின்றது வந்துருச்சு ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம். பட் திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து கையில் ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு. அடிபட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஊண்டை வந்து ஹீல் பண்ணணுமா வேணாமா? ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த சீஸான அந்த செல் டிவிஷன் செல் சைக்கிள் திருப்பியும் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல செல்ஸ் திருப்பி வளர ஆரம்பிக்கும். புது செல்ஸ் வளர்ந்து அந்த அடிப்பட்ட இடத்த வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அகெயின் அது வந்து சீஸான அந்த ஸ்டேட்டுக்கே திரும்ப போயிடும். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அந்த பர்டிகுலர் செல் வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருந்தது, குவிசன் ஸ்டேஜில் இருந்தது. பட் அகெயின் ஒரு இடத்துல தேவை, நீடு அப்படின்னு வரும்போது அது திருப்பி என்ன ஆகும், அந்த குவிசன் ஸ்டேஜில் இருந்து திருப்பி வந்து செல் டிவிஷன் செல் சைக்கிளில் என்டர் ஆகி செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆகி அந்த ஊண்டை ஹீல் பண்ணிவிட்டு அகெயின் அதோட நார்மல் ஸ்டேட்டுக்கே ரிட்டன் போயிடும். In other words, such cycles of growth and division allows a single cell to form a structure consisting of millions of cells. ஸோ அப்போ அந்த ஒரு சிங்கிள் செல் அது வந்து பேரண்டல் செல், அது டிவைட் ஆகி 2 டாட்டர் செல், அந்த டாட்டர் செல்ஸ் ஃபர்தராக செல் டிவிஷன் செல் சைக்கிள் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் செல்ல இருந்து நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வரும். ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையுமே இந்த செல் டிவிஷன் செல் சைக்கிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செல் டிவைட் ஆகும்போது அதோட டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும் அண்ட் ஆல்சோ செல்லோடைய க்ரோத்தும் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஆர்என்ஏ, டிஎன்ஏ எல்லாமே வந்து நமக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் டபுளாக மல்டிப்ளை ஆகும். ஆல் தீஸ் ப்ராசஸஸ், தட் இஸ் செல் டிவிஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் செல் க்ரோத் எல்லாமே வந்து கோஆர்டினேட்டடாக நடக்கணும். ஸோ ஒன் ஆஃப்டர் தி அதர் எல்லாமே நடக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆச்சுனாலும் அங்கே ப்ராப்பரான ஒரு செல் டிவிஷன் நடக்காது. So the sequence of events by which a cell duplicates its genome, synthesizes the other constituents of the cell and eventually divides into two daughter cells is termed as cell cycle. So cell cycle அப்படின்னாக்கா இந்த எல்லா ப்ராசஸுமே சைமல்டேனியஸாக அண்ட் ஆல்சோ இன் அ கோஆர்டினேட்டட் மேனர் நடக்கணும். ஸோ செல் சைக்கிளோடைய ஃபேஸஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் G1 ஃபேஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் S ஃபேஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் G2 ஃபேஸ், அதுக்கப்புறமா M ஃபேஸ். ஸோ இந்த G1, S அண்ட் G2-வை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ப்ரிப்ரேட்டரி ஃபேஸ். ஸோ இந்த G1, S, G2 இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செல் நல்லா க்ரோ ஆகிருக்கும். க்ரோ ஆனதுக்கப்புறம் செல் டிவிஷன் செல் சைக்கிள் மெயினாக இந்த எம் ஃபேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்.
இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு குவிசன்ட் ஃபேஸ் இருக்கும், ரெஸ்டிங் ஃபேஸ் இருக்கும்னு, தட் இஸ் G0. அதுதான் இங்கே இருக்குது. ஸோ அந்த செல் டிவிஷன் செல் சைக்கிள்குள்ளே என்டர் ஆகாத செல்ஸ் எல்லாமே G0 அப்படின்ற ஃபேஸில் ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ செல் சைக்கிளை நம்ம வந்து மெயினாக 2 ஃபேஸாக பிரிக்கலாம். ஒன் இஸ் எம் ஃபேஸ், another ஒன் இஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த 2 ஃபேஸ் தான் மெயினாக செல் சைக்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். எம் ஃபேஸ் அப்படின்னா இட் இஸ் மைட்டோசிஸ் ஃபேஸ். அது என்னங்க மைட்டோசிஸ் என்ன, மியோசிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மைட்டோசிஸ் ஒரு கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன், மியோசிஸ் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ இந்த மியோசிஸை நம்ம இன்னொரு பேரில் சொல்லலாம், தட் இஸ் ரிடக்ஷன் டிவிஷன். மியோசிஸ் இஸ் ஆல்சோ நோன் as ரிடக்ஷன் டிவிஷன். அப்போ இந்த மைட்டோசிஸ்க்கும் மியோசிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எல்லாமே செல் டிவிஷன் தானே, அப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் செல் எடுத்துக்கலாம். இந்த செல்லுக்கு அதுக்குன்னு ஒரு சில பிளாய்டு இருக்கும். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்ட வந்து 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செல்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது தான் நம்ம வந்து பிளாய்டின்னு சொல்லுவோம். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஹாப்ளாய்ட் செல்ஸ் இருக்கும், சில ஆர்கானிசம்ஸில் டிப்ளாய்ட் செல்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் ஒரே பிளாய்டோட இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல செல்ஸ் வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல செல்ஸ் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். ஸோ பிளாய்டி வந்து நம்ம அந்த செட் ஆஃப் குரோமோசோம்ஸோடைய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளாய்டியை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு செல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த செல்லை வந்து 23 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 23 குரோமோசோம்ஸ் வந்து ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஹாப்ளாய்ட் செல். இன்னொரு செல் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஆர்கானிசமில் 23ன்றது தான் நம்ம வந்து ஹாப்ளாய்டுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதோட டபுள் இருக்குது அப்படின்னாக்கா அங்கே பிளாய்டி வந்து டியூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ 2 times த எண்ணாக இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆர்கானிசமில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி செல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து 2n கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல மைட்டோசிஸ் டிவிஷன் நடந்தது அப்படின்னாக்கா, இந்த டிப்ளாய்ட் செல் டிவிஷன் செல் சைக்கிள் நடந்து 2 செல்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த 2 செல்ஸ்லையுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். தட் இஸ் 2n அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய பாடி செல்ஸில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஓகே ஃபைன். ஸோ இந்த டிவிஷனே எல்லா இடத்துலையும் போயிடலாமே. ஒரு 1n இருக்குது அப்படின்னாக்கா அது 2ஆக டிவைட் ஆகும்போது 2 டாட்டர் செல்ஸ்லையும் 1n அப்படின்னு ஹாப்ளாய்ட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ இந்த டிவிஷனே நல்லா தானே இருக்குது. ஸோ பேரண்ட் கிட்ட என்ன நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் டாட்டர் கிட்டேயும் இருக்குது. ஸோ இது ஃபைன் தானே, இந்த டிவிஷன் ஓகே தானே அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் ஓகே எவ்ரிவேர். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஆர்கானிசமில் ஒரு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்கும் ஃபியூஸ் ஆகும். ஸோ இன் திஸ் கேஸ் ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்கும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனில் ஜஸ்ட் இமேஜின், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 23 குரோமோசோம்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு 23 குரோமோசோம்ஸ் இருக்குது. இது ரெண்டும் கம்பைன் ஆனால் நமக்கு ஒரு ஜைகோட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வரும் அப்படின்னாக்கா இட் இஸ் 46. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். இதே இன்கேஸ் மியோசிஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மியோசிஸ் அப்படின்னாக்கா ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ பேரண்ட் கிட்ட 2n கண்டிஷன் இருக்குது அப்படின்னாக்கா அதோடைய டாட்டர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாட்டர் செல்ஸில் ஒன் என் அப்படின்ற கண்டிஷனில் வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படியே நமக்கு டாட்டர் செல்ஸில் பாதியாக டிவைட் ஆகி டாட்டர் செல்ஸ் கிட்ட ஸ்பிளிட் ஆகி வரும்.
ஸோ இந்த டைப் ஆஃப் டிவிஷனை தான் நம்ம வந்து மெயினாக மியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரிடக்ஷன் டிவிஷன். இப்போ பேரண்டல் செல்லில் வந்து டிப்ளாய்ட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளாய்டி வந்து அதோடைய ஆஃப் ஸ்ப்ரிங் கிட்ட ஹாஃபாக டிவைட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ரிடக்ஷன் டிவிஷன். அந்த ப்ளாய்டி வந்து நமக்கு அப்படியே ஹாஃப் ஆகிறதுனால இதை வந்து ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல மியோசிஸ் அப்படின்ற ஒரு டிவிஷன் நடந்தால் மட்டும்தான் ஹாப்ளாய்ட் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பர்டிகுலர் ஆர்கானிசமோட பாடியில் ஃபுல்லாகவுமே இந்த 46 அப்படின்ற நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த 46மே இந்த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸில் இருக்குது அப்படின்னா அது ரெண்டும் கம்பைன் ஆகும் போது ஜைகோட்டில் வந்து டபுள் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆர்கானிசமோடைய என்டையர் கேரக்டரே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதோட பாடி செல்ஸில் வந்து மைட்டோசிஸ் டிவிஷன் தான் நடக்கும். அதோடைய செக்ஸ் செல்ஸில் வந்து மியோசிஸ் டிவிஷன் நடக்கும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஹியர். ஸோ மைட்டோசிஸ்க்கும் மியோசிஸ்க்கும் வேறு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மைட்டோசிஸ் அக்கர்ஸ் இன் சொமேட்டிக் செல்ஸ் ஒன்லி. ஆனால் மியோசிஸ் வந்து ஜெர்ம் செல்ஸில் நடக்கும். இங்கே மைட்டோசிஸில் வந்து நியூக்ளியஸ் ஒரு வாட்டி தான் டிவைட் ஆகும். மியோசிஸில் வந்து நியூக்ளியஸ் 2 வாட்டி டிவைட் ஆகும். ஸோ மைட்டோசிஸில் என்னென்ன ஃபேஸஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். இதே மியோசிஸில் இது 2 நடக்கும், மியோசிஸ் 1, மியோசிஸ் 2. ஸோ இங்கே வந்து ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1. இட் இஸ் ஃபாலோட் பை ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனஃபேஸ் 2 அண்ட் டீலோஃபேஸ் 2. ஸோ இந்த மாதிரி 2 சைக்கிள் ஆஃப் நியூக்ளியர் டிவிஷன் நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய டாட்டர் செல்ஸ் வந்து டிப்ளாய்ட். ஒரு டிப்ளாய்ட் செல் மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணுச்சு அப்படின்னா டிப்ளாய்ட் டாட்டர் செல்லை தான் ஃபார்ம் பண்ணும். ஆனால் ஒரு டிப்ளாய்ட் செல் மியோசிஸ் அண்டர்கோ பண்ணுதுன்னா ஹாப்ளாய்ட் செல்ஸ் தான் அது வந்து ஃபார்ம் ஆகும். மைட்டோசிஸில் கிராசிங் ஓவர் அப்படின்ற ஈவெண்ட் எல்லாம் இருக்காது. கிராசிங் ஓவர்னால் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு மிக்ஸ் ஆகி ஒரு வேரியேஷன், புது கேரக்டரை ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான கிராசிங் ஓவர்லாம் மைட்டோசிஸில் இருக்காது. ஆனால் மியோசிஸில் குரோமோசோம்ஸ் வந்து ஒன்று கிராசிங் ஓவர் நடந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இங்கே வந்து ஜீன்ஸ் எல்லாமே வந்து ரீகம்பைன் ஆகும். ஸோ மைட்டோசிஸில் வந்து நார்மல் செல்ஸோடைய நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் மைட்டோசிஸ் ப்ராசஸ் நடக்குது. வேறஸ் மியோசிஸ் இஸ் இன்வால்வ் இன் ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ மியோசிஸ்னாவே நம்ம வந்து செக்ஸ் செல்ஸில் நடக்கும்னு பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா கிராசிங் ஓவர்னு அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னால இங்கே வந்து நிறைய ஜெனட்டிக் வேரியேஷன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். மைட்டோசிஸ் நடந்தால் 2 டாட்டர் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு 1N இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய 2 டாட்டர் செல்ஸுமே ஹாப்ளாய்ட் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இதை டிப்ளாய்ட் செல்னாக்கா 2 டாட்டர் செல்ஸ் டிப்ளாய்டாக ஃபார்ம் ஆகும். ஆனால் இன்கேஸ் ஆஃப் மியோசிஸ் ஒரு டிப்ளாய்ட் மதர் செல் இருக்குது அப்படின்னா அது டிவைட் ஆகி 4 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸை நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இங்கே ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் இட் கேன் லீட் டு கேன்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் தான் க்ரோத் இருக்கணும், அதுக்கு மேலே அந்த ஆர்கானிசம் வந்து க்ரோ ஆகக்கூடாது. ஆனால் ரேப்பிடாக அந்த செல்ஸ் வந்து ஒரு எந்த ஒரு பாஸுமே இல்லாமல் அது க்ரோ ஆகிட்டே இருந்ததுன்னா இட் கேன் லீட் டு கேன்சர். ஸோ எப்பயுமே வந்து நம்ம கேன்சர்னு எதை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அன்கண்ட்ரோல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அப்நார்மல் செல்ஸ். ஸோ அந்த செல்ஸ் வந்து ஒரு ஸ்டாப்பே ஆகாமல் வளர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல கேன்சர் ஃபார்ம் ஆகி அந்த ஆர்கானிசம் வந்து சாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு தப்பும் நடந்தது அப்படின்னா இட் மே லீட் டு கேன்சர். இதே மியோசிஸில் ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டிஸார்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், இந்த மாதிரியான டிஸார்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் டிவிஷன் எப்படி நடக்குது, அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மைட்டோசிஸ். மைட்டோசிஸில் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ்னு 4 ஃபேஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோஃபேஸில் வந்து குரோமோசோம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ஸ் ஆகும் அண்ட் தென் பிகம் விசிபிள். ஸோ குரோமோசோம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் குரோமோசோம்ஸ் இருக்கும். அது செல் டிவிஷன் செல் சைக்கிள் நடக்கிறப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆகும்னா ரொம்ப கண்டென்ஸ் ஆகி இந்த மாதிரியான ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி இருந்த அந்த குரோமோசோம் வந்து நமக்கு இப்போ மைக்ரோஸ்கோப்பில் விசிபிள் ஆகும். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஆஃப் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்த பர்டிகுலர் குரோமோசோம்ஸ் எல்லாமே கண்டென்ஸ் ஆகி இப்போ தான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம கண்ணுக்கு விசிபிளாக மாறும்.
அண்ட் தென் நியூக்ளியர் என்வலப் பிரேக்ஸ் டவுன். ஸோ நியூக்ளியஸை சுற்றி ஒரு நியூக்ளியர் என்வலப் இருக்கும். அந்த நியூக்ளியர் என்வலப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் நோன் அஸ் மெட்டாஃபேஸ். ஸோ மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் குரோமோசோம்ஸ் எல்லாமே சென்டர் ஆஃப் த செல்லில் லைன் அப் ஆகும். இதுதான் செல் அப்படின்னா இந்த செல்லுடைய சென்டரில் வந்து எல்லா குரோமோசோம்ஸும் இந்த மாதிரி லைனாக நிற்கும் ஈக்வட்டோரியல் பிளேட்டில். ஸோ இதை தான் நம்ம வந்து மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அனஃபேஸில் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் தனித்தனியாக செப்பரேட் ஆகி ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் த செல்க்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குரோமோசோமுடைய சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ், இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு 2 டைரெக்ஷன்லேயும் ஆப்போசிட் போல்ஸில் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் இன் அனஃபேஸ் ஸ்டேஜ். அனஃபேஸ் ஸ்டேஜில் ஒன்றா ஒட்டிகிட்டு இருந்த இந்த 2 சிஸ்டர் குரோமேட்டிட்ஸும் தனியாக இப்படி பிரிஞ்சு ஒரு செட் வந்து ஒரு போலுக்கும் இன்னொரு செட் இன்னொரு போலுக்கும் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஃபைனலி டீலோஃபேஸ் ஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா குரோமோசோம்ஸ் டீகண்டன்ஸ் ஆகிடும். இப்படி இருந்த குரோமோசோம்ஸ் வந்து அகெயின் இந்த மாதிரி டீகண்டன்ஸ் ஆகி அரைவ் அட் த ஆப்போசிட் போல்ஸ் அண்ட் 2 நியூக்ளியர் என்வலப்ஸ் ஃபார்ம். ஸோ முன்னாடி ப்ரோஃபேஸில் நம்ம என்ன பார்த்தோம், நியூக்ளியர் என்வலப் வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே டீலோஃபேஸ் ஸ்டேஜில் பிரேக் டவுன் ஆன அந்த நியூக்ளியர் என்வலப் திருப்பி ரீஅப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெயினாக ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ் ஸ்டேஜஸில் நடக்கும். இது இல்லாத நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஸ்டேஜ் பார்த்தோம். தட் இஸ் நத்திங் பட் க்ரோத் ஃபேஸ். ஸோ இந்த க்ரோத் ஃபேஸில் நம்மளுக்கு வந்து G1, S and G2 அப்படின்னு 3 ஃபேஸஸ் இருக்கும். திஸ் இஸ் கேப் 1, திஸ் இஸ் கேப் 2 அண்ட் சிந்தசிஸ் ஃபேஸ். ஸோ சிந்தசிஸ் ஃபேஸில் வந்து நம்மளுக்கு DNA டூப்ளிகேட் ஆகும். G1 and G2 ஃபேஸில் அந்த பர்டிகுலர் செல் டிவிஷன் செல் சைக்கிளுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், RNA இதெல்லாமே சிந்தசைஸ் ஆகும். இது மொத்தமாக வந்து இன்டர்ஃபேஸ். திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஃபேஸ். ஸோ ஒரு செல் டிவிஷன் செல் சைக்கிளில் 95% ஆஃப் த டைம் இந்த க்ரோத் ஃபேஸ் தான் நடக்கும். 5% ஆஃப் த டைம் தான் வந்து இந்த எம் ஃபேஸ் நடக்கும். இந்த எம் ஃபேஸில் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டீலோஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபேஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நியூக்ளியர் டிவிஷன். ஸோ அந்த நியூக்ளியர் டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இட் இஸ் ஃபாலோட் பை சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன், தட் இஸ் சைட்டோகைனசிஸ். நியூக்ளியர் டிவிஷனை நம்ம வந்து கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லுவோம். சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷனை நம்ம வந்து சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைட்டோசிஸில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். ஸோ ப்ரோஃபேஸில் என்ன ஆகும், குரோமோசோம்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி மைக்ரோஸ்கோப்பில் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். குரோமோசோம்ஸ் கண்டினியூஸ் டு கண்டென்ஸ். ஸோ நல்லா கண்டென்ஸ் ஆக இந்த பர்டிகுலர் குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு ஈஸியாக ப்ராமினெண்ட்டாக கண்ணுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்லோடைய சென்டரில் இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே இப்படி லைன் அப் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேட்டை நம்ம வந்து மெட்டாஃபேஸ் பிளேட் ஆர் ஈக்வட்டோரியல் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனஃபேஸ். அனஃபேஸில் என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ரெண்டுமே ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்போசிட் போல்ஸ்க்கு எப்படி அது மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸோ இந்த குட்டி குட்டி ஃபைபர்ஸை நம்ம வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே காமனாக அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் வந்து சென்ட்ரியோல்ஸ் ஆர் சென்ட்ரோசோம்ஸ். இதை நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் செல்க்கும் அனிமல் செல்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னும் போது நம்ம வந்து அனிமல் செல்ஸில் சென்ட்ரியோல்ஸ்னு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆர்கனல் தான் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸை புல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதிலிருந்து அரைஸ் ஆகக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்கே போயிட்டு நமக்கு கைனட்டோகோரில் அட்டாச் ஆகி அந்த பர்டிகுலர் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸை தனியாக பிரித்து ஒவ்வொரு போலுக்கும் ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் பண்ணி கொண்டு வரும். தட் இஸ் இன் அனஃபேஸ் ஸ்டேஜ். லாஸ்ட்டாக டீலோஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு நியூக்ளியர் என்வலப் டிஸ்இன்டகிரேட் ஆச்சு இல்லையா, அதெல்லாம் ரீஅப்பியர் ஆகும். இங்கே கண்டென்ஸ் ஆன அந்த பர்டிகுலர் குரோமோசோம்ஸ் எல்லாமே டீகண்டென்ஸ் ஆகி இந்த மாதிரி காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நமக்கு திருப்பி வந்துடும். லாஸ்ட்டாக நியூக்ளியர் டிவிஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சைட்டோபிளாசம் 2 டிவைட் ஆகும். தட் இஸ் சைட்டோகைனசிஸ். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் சைட்டோகைனசிஸ் நமக்கு 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 2 செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அனிமல் செல்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபர்ரோ டெவலப் ஆகும். ஒரு சின்ன இந்த மாதிரியான ஒரு
டிப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி 2 செல்ஸாக பிரியும். இன் கேஸ் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் என்ன நடக்கும்னா சென்டரில் ஒரு செல் பிளேட் ஃபார்ம் ஆகும். அந்த பிளேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி 2ஆக இந்த செல்ஸை பிரிச்சிடும். Next division is meiosis. So meiosis is a type of cell division that creates sex cells. So meiosis நடந்தா மட்டும்தான் இங்க வந்து gametes ஃபார்ம் ஆக முடியும். gametes வந்து haploid-ஆ இருந்தா மட்டும்தான் fusion நடக்கும்போது அந்த zygote வந்து ஒரு diploid zygote-ஆ produce ஆகும். So meiosis is very very important in case of sexual reproduction in animals and plants. So ஒரு செல் வந்து 2 வாட்டி டிவைட் ஆகி 4 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ 2Nல இருந்து அந்த டாட்டர் செல்ஸ் வந்து ஹாப்ளாய்டா சிங்கிள் என்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஈச் டாட்டர் செல் ஹேஸ் half the number of chromosomes as the parental cell. parental cell கிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் chromosomes இருந்ததோ அதுலேருந்து அப்படியே ஹாஃப் தான் வந்து டாட்டர் செல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். daughter cells are haploid, meaning they have half the genetic information of the original cell. So parental cell கிட்ட எவ்வளோ இருந்ததோ அதுலேருந்து half of the genetic material அப்படியே வந்து daughter cellsக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தா மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2ன்னு 2 ஃபேஸஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம். மியோசிஸ் 1ல ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1 அண்ட் டீலோஃபேஸ் 1. ஸோ ப்ரோஃபேஸ் 1ல ஆஸ் யூஷுவல் ப்ரோஃபேஸோடைய கான்செப்டில் என்ன அப்படின்னாக்கா குரோமோசோம்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகும். ஸோ கண்டென்ஸ் ஆகி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நமக்கு ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் மெட்டாஃபேஸ் 1ல குரோமோசோம்ஸ் எல்லாமே செல்லோடைய சென்டரில் லைன் அப் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஈக்வட்டோரியல் பிளேட்டை ஃபார்ம் பண்ணும். அனாஃபேஸ் 1ல என்ன ஆகும்னா இங்கே தான் சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம். ஹோமோலோகஸ் பேர் செப்பரேட். ஸோ இப்போ வந்து ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய குரோமேட்டிட்ஸ் வந்து தனித்தனியாக பிரியலை. இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய குரோமேட்டிட்ஸ் வந்து தனித்தனியாக பிரியாமல் இந்த குரோமோசோம் அப்படியே தான் நமக்கு அட்டாச் ஆகி வருது. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த செல்குள்ள 4 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இது ஒரு பேர், இது ஒரு பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ இது ஒரு பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம், இது ஒரு பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ இந்த ஹோமோலோகஸ் பேர் வந்து செப்பரேட் ஆகும். ஸோ ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய சிமிலர் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து 2ஆக செப்பரேட் ஆகி நமக்கு 2 டிஃப்ரெண்ட் செல்ஸாக ஃபார்ம் பண்ணும். இட் இஸ் ஹோமோலோகஸ் பேர் செப்பரேட். ஆனால் அந்த குரோமோசோம்ஸோடைய குரோமேட்டிக்ஸ் வந்து தனித்தனியாக இங்கே பிரியல. அந்த குரோமோசோம்ஸோடைய நம்பர் தான் நமக்கு இப்போ ஹாஃபாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த செல்லில் நமக்கு டோட்டலாக 4 குரோமோசோம்ஸ் இருந்தது. வேறஸ் இப்போ டிவைட் ஆன டாட்டர் செல்ஸில் 2 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ளாய்டி வந்து நமக்கு ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. 2 new cells with haploid number of chromosomes are formed. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே செல்லில் இருந்த 4 பர்டிகுலர் குரோமோசோம்ஸ் நமக்கு டாட்டர் செல்ஸில் பிரியும் போது 2 பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ளாய்டி அப்படியே ஹாஃபாக டிவைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியோசிஸ் 2. ஸோ மியோசிஸ் 2வை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆல்சோ நோன் அஸ் மைட்டோசிஸ். மைட்டோசிஸில் நம்ம என்ன ப்ராசஸ் பார்த்தோம் அதே ப்ராசஸ் தான். மியோசிஸ் 1ல நமக்கு 2 டாட்டர் செல்ஸ் ஹாப்ளாய்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த 2 டாட்டர் செல்ஸுமே சைமல்டேனியஸாக இங்கே வந்து மைட்டோசிஸ் டிவிஷன் எப்படி நடந்ததோ அதே மாதிரியான ஒரு டிவிஷன் ஃபார்ம் பண்ணி 4 டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ 2 டாட்டர் செல்ஸ் ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் சைமல்டேனியஸாக மைட்டோசிஸில் நடந்த அதே ப்ராசஸ் மாதிரி டிவிஷன் நடந்து ஸோ இந்த ஒரு எண்ணிலேருந்து 2 டாட்டர் செல்ஸ், இந்த ஒரு எண்ணிலேருந்து 2 டாட்டர் செல்ஸ் ஆக மொத்தம் 4 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ மியோசிஸ் 2 இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் மைட்டோசிஸ். ஸோ இந்த ப்ரோஃபேஸ் 2ல என்ன ஆகும், குரோமோசோம்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகும். கண்டென்ஸ் ஆனதுக்கப்புறமா சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிரும். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அரேஞ்ச் themselves in a
லைன் த ஈக்வேட்டர் ஆஃப் த செல். செல்லோட சென்டரில் இந்த மாதிரி இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். டீலோஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இங்கே வந்து ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ் அண்ட் தென் அனஃபேஸ் 2. ஸோ அனஃபேஸ் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வந்து சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சு ஆப்போசிட் போல்ஸுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் போல்ஸ்லேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து பிரிஞ்சிடும். லாஸ்ட்டாக டீலோ ஃபேஸில் வந்து குரோமோசோம்ஸ் அரைவ் வித் த ஆப்போசிட் போல்ஸ் அண்ட் பிகின்ஸ் டு டீகண்டன்ஸ். ஆப்போசிட் போல்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அது வந்து டீகண்டன்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக சைட்டோகைனசிஸில் the two cells are separated into 4 unique haploid daughter cells. So cell cytoplasm divide ஆகி நமக்கு 4 haploid daughter cells ஃபார்ம் பண்ணிடும். ஸோ மியோசிஸோடைய சிக்னிஃபிகன்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மியோசிஸ் நடக்கும்போது இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்கும், தட் இஸ் கிராசிங் ஓவர். ஸோ இந்த கிராசிங் ஓவர் அப்படின்னாக்கா ஜீன்ஸோடைய ரீகாம்பினேஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜீன்ஸ் ஒன்று இந்த மாதிரி ரீகம்பைன் ஆகி இந்த பர்டிகுலர் போர்ஷன் இன்னொரு குரோமோசோம் கூட ஷேர் ஆகும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் நடந்து இந்த இடத்துல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வேரியேஷன்ஸ் ரொம்ப வருஷம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னாக்கா இட் கேன் லீட் டு எவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆர்கானிசம்லேருந்து எவால்வ் ஆகி இன்னொரு ஆர்கானிசமே ஃபார்ம் பண்ணும். ஸோ எவல்யூஷனுக்கு மெயினான ரீசன் யாருன்னா இட் இஸ் மியோசிஸ். ஸோ மியோசிஸை ரெண்டாக டிவைட் பண்ணலாம், மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2. மியோசிஸ் 1ல் நமக்கு ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1 அண்ட் சைட்டோகைனசிஸ் 1. ஸோ இந்த ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரிப்ரேட்டரி ஃபேஸ் இருக்குது, தட் இஸ் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் தான் வந்து அந்த செல் வந்து நல்லா க்ரோ ஆகும். வளர்ந்ததுக்கு அப்புறமா செல் டிவிஷன் நடக்கும். ப்ரோஃபேஸ் 1ல் சினாப்சிஸ் அண்ட் கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த குரோமோசோமுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம வந்து கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிராசிங் ஓவர் நடக்கும்போது இந்த ரெண்டு குரோமோசோம்ஸ் ஒன்றா அட்டாச் ஆகிருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு டெட்ராய்ட் 4 அப்படின்ற மாதிரி 4 குரோமேட்டிட்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம டெட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாஃபேஸ் 1. மெட்டாஃபேஸ் 1ல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம் ஈக்வேட்டரில் அரேஞ்ச் ஆகுது. செல்லோடைய சென்டர் லைனில் அரேஞ்ச் ஆகிருக்கு. அனஃபேஸில் என்ன ஆகும்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தனித்தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து இந்த க்ரீன் ரெண்டுமே ஒரே மாதிரி கலரில் இருக்கிற ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஒன்றா இருந்தது. இப்போ அவங்க வந்து செப்பரேட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸும் செப்பரேட் ஆகிட்டாங்க. செப்பரேட் ஆனதுக்கப்புறம் டீலோஃபேஸ் 1ல் நம்மளுக்கு குரோமோசோம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்கா டீகண்டன்ஸ் ஆகுது. நியூக்ளியர் என்வலப் வந்து ரீஅப்பியர் ஆகுது. லாஸ்ட்டாக அந்த செல் வந்து 2 செல்ஸாக டிவைட் ஆகுது. ஆஃப்டர் சைட்டோகைனசிஸ் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடந்ததுக்கப்புறமா 2 செல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிடுது. இதை ஃபாலோ பண்ணி மியோசிஸ் 2 தட் இஸ் மைட்டோசிஸில் நடந்த அதே ஈவெண்ட்ஸ் தான். இங்கே வந்து 2Nலேருந்து 1N அப்படின்னு 2 செல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ஹாப்ளாய்ட் செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் அண்டர்கோ மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல செல் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா குரோமோசோம்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகும், நியூக்ளியர் என்வலப் வந்து டிஸப்பியர் ஆகும். அண்ட் தென் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் ஈக்வேட்டோரியல் பிளேட்டில் வந்து இந்த பர்டிகுலர் குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் ஆகும். ஈக்வட்டோரியல் பிளேட்டில் அரேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அனஃபேஸ் ஸ்டேஜில் இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட் ஒரு போல்க்கும் இன்னொரு சிஸ்டர் குரோமேட்டிட் இன்னொரு போல்க்கும் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் போல்ஸை ரீச் பண்ணதுக்கப்புறமா அகெயின் அதை சுற்றி நியூக்ளியர் என்வலப் டெவலப் ஆகுது. கண்டென்ஸ் ஆன குரோமோசோம்ஸ் வந்து டீகண்டென்ஸ் ஆகுது. தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் டீலோஃபேஸ் 2. இதுக்கப்புறமா நியூக்ளியர் டிவிஷன் முடித்த உடனே சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செல்ஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகும். இந்த செல்ஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகி 4 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் மியோசிஸோட எண்டில் நமக்கு கிடைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூட்ரிஷன். ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் தானாக இப்படி டிவைட் ஆக முடியுமா? ஸோ அது வந்து க்ரோ ஆகணும். அந்த செல்ஸ் க்ரோ ஆகணும்னா அதுக்கு சில நியூட்ரியன்ஸ் தேவை. ஸோ நியூட்ரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை அப்சார்ப் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். ஈவன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து ஃபுட் தேவை. சாப்பிட்டா தான் உயிரோட நம்ம இருக்க முடியும். ஸோ அந்த நியூட்ரிஷன் வந்து குட் நியூட்ரிஷனாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். அதில் தேவையான எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ், நமக்கு தேவையான எல்லா வைட்டல் நியூட்ரியன்ஸுமே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். So good nutrition is about healthy eating. So nutrition is defined as the process of taking in food and converting it into energy and other vital nutrients required for life. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த எனர்ஜியை வச்சு தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம என்னென்ன ஃபுட் சாப்பிடுவோம்? தால், சப்பாத்தி, ரைஸ், பிரெட், இப்படி நிறைய கைண்ட் ஆஃப் ஃபுட்டை நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொவைட் அஸ் வித் நியூட்ரியன்ஸ் டு கீப் அஸ் ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ். ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பேலன்ஸ் டயட்னா அது எப்படி இருக்கணும்? அதில் வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கணும். அதில் நமக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். ஸோ ஆர்டிஏ அப்படின்னாக்கா ரெக்வயர்ட் டயட்ரி அலவன்சஸ். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கணும். இட் ப்ரொவைட்ஸ் அ சேஃப்டி மார்ஜின் ஃபார் நியூட்ரியன்ஸ். கரெக்டான லெவலில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ நல்ல ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் மெயின்டைன்ஸ் அக்செப்டபிள் பாடி வெயிட் ஃபார் ஹைட். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும். நம்ம ஃபுட்டில் பேசிக்கான காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா, ஒன்று வந்து நியூட்ரிட்டிவ் காம்பனன்ட்ஸ், இன்னொன்று நான் நியூட்ரிட்டிவ் காம்பனன்ட்ஸ். அது என்னங்க நான் நியூட்ரிட்டிவ்? அப்போ நமக்கு அது தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. ஸோ நமக்கு இந்த வாட்டர் இருந்தது அப்படின்னா தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிஹெச்சை மெயின்டைன் பண்ணணும். பிளட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது எல்லாமே தேவை. நெக்ஸ்ட் ஒன் ஃபைபர். ஃபைபர் இருந்தால் தான் பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும். ஆல்கஹால் வந்து இட் இஸ் a non-nutritive component, it's not required. So next one is nutritive components. ஸோ நியூட்ரிட்டிவ் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இன்னொன்று மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து அது லார்ஜ் குவான்டிட்டியில் தேவைப்படுற ஒரு நியூட்ரியன்ட். மைக்ரோ நியூட்ரியன்ட்னா நம்ம பாடிக்கு அது கொஞ்சம் குவான்டிட்டியில் கிடைச்சாலே போதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸில் என்னென்ன வருது அப்படின்னாக்கா, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்னா பேசிக்காக சுகர்ஸ். ஃபேட்ஸ் அப்படின்னாக்கா லிப்பிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆயில்ஸ் அந்த மாதிரி. ப்ரோட்டீன்ஸ்னாக்கா நமக்கு பல்சஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட். ஸோ இது வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நிறைய அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகி நமக்கு ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணும். இது எல்லாமே நம்ம டயட்டில் லார்ஜ் குவான்டிட்டியில் தேவை. ஸோ லார்ஜ் குவான்டிட்டியில் நம்ம எடுத்துக்கிறோமான்னு பார்க்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரைஸ் எடுப்போம் கண்டிப்பாக. ஸோ ரைஸில் நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் ஃபேட்ஸ். ஸோ நம்ம எல்லா ஃபுட்லேயும் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பன்னீர் ஆட் பண்ணுவோம், சீஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே ஃபேட் கண்டென்ட்டை நமக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பல்சஸ் எல்லாத்துலேயுமே கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே லார்ஜ் குவான்டிட்டியில் நம்ம பாடிக்கு தேவை. இது இல்லாமல் ஸ்மால் குவான்டிட்டியில் என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பாடியோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெயினான விட்டமின்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, தயமின், ரிபோஃப்ளேவின், விட்டமின் ஏ, விட்டமின் சி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மினரல்ஸ். மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையாவே தெரியும். கால்சியம், ஸோ விட்டமின் டி, கால்சியம் இதெல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கும். இதெல்லாமே நம்ம பாடியில் ஒரு சர்டன் அமௌண்ட்டில் கண்டிப்பாக தேவையாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும். ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுடைய பாடிக்கு ஒரு பில்டிங் பிளாக் ஆக்ட் பண்ணும். ஸோ டேமேஜ் ஆன டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கை ப்ரோட்டீன்ஸ் பண்ணும். ஃபேட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு தேவைப்படும் போது ஃபுட்டே இல்லை, நம்ம வந்து டயட்டில் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கோம் விரதம் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி டைமில் இந்த ஃபேட்ஸில் ஸ்டோர் ஆன அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி பாடியோட ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். அது இல்லாமல் ஃபேட்ஸ் வந்து நம்ம பாடி வார்மாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். விட்டமின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்ம பாடிக்கு வரக்கூடிய டிசீசஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுற ஃபங்க்ஷனை பண்ணும். மினரல்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய போன்ஸ், டீத் இதெல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
கார்போஹைட்ரேட்டோட சோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீரியல்ஸ், பொட்டேட்டோ, சுகர், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹனி. ப்ரோட்டீன்ஸ் எதுலேருந்து கிடைக்கும்? நம்ம சாப்பிடக்கூடிய சிக்கன், ஃபிஷ், எக்கு, மில்க்கு, சோயாபீன்ஸ் இது எல்லாத்துலேருந்தும் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ஃபேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில்ஸ், பட்டர், கீ, சீஸ் இது எல்லாத்துலேருந்தும் ஃபேட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் விட்டமின்ஸ்க்கு மெயினாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், மில்க், எக், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஃபிஷ் இது எல்லாத்துலேருந்தும் விட்டமின்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் மினரல்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அகெயின் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க்ஸ் அண்ட் எக்ஸ் இதெல்லாம்ல இருந்தும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒழுங்காக சாப்பிடலனாக்கா அதுக்கு தேவையான டேப்லெட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டேப்லெட்ஸ்லேருந்தும் நமக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் பிளான்ட் நம்ம வந்து மேக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படின்னு எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பிளான்ட்ஸ்க்கு 10 மில்லிமோல் பர் கிலோகிராமை விட அதிகமாக தேவைப்படுது ரிக்வயர்ட் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அதில் மேக்ரோநியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 10 மில்லிமோல் பர் கேஜி ஆஃப் ட்ரை மேட்டரை விட கம்மியான குவான்டிட்டியில் தான் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ரோநியூட்ரியன்ஸில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ்னால் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இது எல்லாமே வந்து அந்த சாயிலில் நிறைய குவான்டிட்டியில் இருந்தால் தான் அந்த பிளான்ட் நல்லா வளரும். மைக்ரோநியூட்ரியன்ஸ்னால் அந்த சாயிலில் வந்து அயன், மேங்கனீஸ், காப்பர், மாலிப்டினம், ஜிங்க், போரான் இதெல்லாம் கம்மி குவான்டிட்டியில் இருந்தாலே போதும் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அதுக்கு அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கும். மேக்ரோநியூட்ரியன்ஸோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமானாலும் அந்த பிளான்ட்டுக்கு வந்து டாக்ஸிக்காலாம் ஆகாது. ஆனால் மைக்ரோநியூட்ரியன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கூட அது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும், நிறைய சைடு எஃபெக்ட்ஸை கொண்டு வரும். So some macronutrients contribute in the development of osmotic potential in the cells. So cells உடைய osmotic potential பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் இது வந்து osmotic potential of the cell மெயின்டைன் பண்ணுறதுல எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ணாது. ஸோ இது வந்து மெயினாக நம்ம பிளான்ட்ஸில் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு முக்கியமாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன இருக்கும், ஸோ அது இல்லைனா என்னென்ன டெஃபிஷியன்சி டிசீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விட்டமின்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின், இன்னொன்று வாட்டர் சால்யூபிள் விட்டமின். ஃபேட் சால்யூபிள் விட்டமினில் ADE and K மட்டும் வரும். வாட்டர் சால்யூபிளில் B1, B2, B3, B5, B6, B7, B9, B12 and C இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வரும். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ விட்டமின் ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கேருந்து கிடைக்கும்னா கேரட் அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கம்மியாக இருந்தது, விட்டமின் ஏ கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு நைட் பிளைண்ட்னஸை காஸ் பண்ணும். ஸோ எந்தெந்த விட்டமின்ஸ்க்கு என்னென்ன டெஃபிஷியன்சி டிசீசஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ விட்டமின் பி வந்து அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் ப்ரொடியூசஸ் RBCs. ஸோ இதோடைய டெஃபிஷியன்சி வந்து பாடி வீக்னஸை காஸ் பண்ணும். விட்டமின் சியோட நேம் என்ன, அஸ்கார்பிக் ஆசிட். ஸோ இதோட டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு ஸ்கர்வி அண்ட் அனிமியாவை காஸ் பண்ணும். ஸோ அப்படி ஆகக்கூடாது அப்படின்னாக்கா அதோடைய சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், பெர்ரிஸ் அண்ட் டொமேட்டோஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். விட்டமின் டியோட இன்னொரு நேம் என்ன, கால்சிஃபெரால். விட்டமின் டி வந்து கால்சியம் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதோடைய விட்டமின் டியோட நேம் என்னன்னு கேட்டால் கால்சிஃபெரால். ஸோ இது நம்மளுக்கு ஃபிஷ்ஷு, எக்கு யோக் அண்ட் சீஸ். ஸோ எக்கோடைய யோக்லேருந்து கிடைக்கும், சீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து போனோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த விட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இட் காசஸ் ரிக்கெட்ஸ் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ். நவடேஸ் நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்வலாக டயர்ட்னஸை தான் காஸ் பண்ணும், ரொம்ப பெரிய சிம்டம்ஸாக காட்டாது. சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோடைய சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விட்டமின் இ. இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து டோகோஃபெரால். ஸோ இந்த விட்டமின் இ கம்மியாச்சு அப்படின்னா இட் காசஸ் அனிமியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் விட்டமின் கே. ஸோ விட்டமின் கே வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபில்லோக்வினான். இதோட டெஃபிஷியன்சி வந்து ஹிமோரேஜிக் டிசீசஸை காஸ் பண்ணும். தட் இஸ் நிறைய பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை வந்து இது காஸ் பண்ணும். ஸோ அகெயின் இன்னும் கொஞ்சம் விட்டமின்ஸ் அண்ட் தென் அதோடைய டெஃபிஷியன்சி டிசீசஸ் இருக்குது, இதையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மேக்ரோநியூட்ரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்ப்ஸ் இது வந்து பேசிக்கலாக சுகர்ஸ் தான். இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ குளுக்கோஸ் தான் வந்து பிரெயின் அண்ட் மசில்ஸ்க்கு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. So carbohydrates can combine to form polymers or chains to create different types of carbohydrates. So carbohydrates வந்து
மோனோமர்ஸாக இருக்கலாம், இல்லைனா பாலிமர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸை வந்து நம்ம சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக டிவைட் பண்ணலாம். சிம்பிள் அப்படின்னாக்கா ஒரே ஒரு சுகர் இருக்கலாம், மோனோசாக்ரைட்ஸ். அப்படி இல்லைனா 2 சுகர்ஸ் இருக்கலாம், டைசாக்ரைட்ஸ். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்னா ஒரு சுகர் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் குளுக்கோஸாக இருக்கலாம், ஃப்ரக்டோஸாக இருக்கலாம், இல்லைனா கேலக்டோஸாக இருக்கலாம். டைசாக்கரைட்ஸில் 2 சுகர்ஸ் வந்து கம்பைனாக இருக்கும். 2 குளுக்கோஸ், 2 ஃப்ரக்டோஸ், அப்படி இல்லைனா ஒரு குளுக்கோஸ் அண்ட் ஒரு ஃப்ரக்டோஸ், அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும். எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், லாக்டோஸ் அண்ட் மால்டோஸ். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸில் மோர் தென் 10 சுகர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்பைனாக இருக்கலாம். ஸோ 3 to 10 சுகர்ஸ் கம்பைன் ஆன ஃபார்மை நம்ம வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ்னு சொல்லுவோம். மோர் தென் 10 சுகர்ஸ் கம்பைன் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒலிகோசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ராஃபினோஸ் அண்ட் ஸ்டாக்கியோஸ். பாலிசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், கிளைகோஜன் அண்ட் செல்லுலோஸ். ஸோ இதெல்லாம் மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். Coming to proteins. Proteins are large biomolecules and macromolecules that comprises of one or more long chains of amino acid residues. So சின்ன amino acid residues எல்லாம் combine ஆகி தான் proteins form பண்ணும். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் யூனிட்ஸ் எதுன்னு கேட்டால் தட் இஸ் அமினோ ஆசிட்ஸ். தெர் ஆர் 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அது வந்து வேரியஸ் காம்பினேஷனில் கம்பைன் ஆகி ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபேட்ஸ் வந்து நம்மளுக்கு எனர்ஜிக்கு தான் மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் ஹியூமன்ஸ் அண்ட் மெனி அனிமல்ஸ் ஃபேட் சர்வ்ஸ் போத் ஆஸ் எனர்ஜி சோர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டோர்ஸ் எனர்ஜி. ஸோ பாடிக்கு வந்து இம்மீடியட்டாக எனர்ஜி தேவை, நான் ஃபுட்டே எடுக்கலன்னு போது இந்த ஸ்டோர்ட் ஃபேட் எல்லாம் தான் நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா சாச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ கம்மிங் டு த டாபிக் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம மேலே பார்த்த நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய மேக்ரோநியூட்ரியன்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம பாடி என்ன பண்ணும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வழியாக அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த எனர்ஜியை நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு தேவையான இடத்துல தேவையான குவான்டிட்டியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகும். ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணி அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணும். பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணி நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகும். இதில் மெயினாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஆல்சோ கால் த GI ட்ராக்ட், அண்ட் ஆல்சோ ஆக்சசரி ஆர்கன்ஸ். என்னென்ன ஆக்சசரி ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னா லிவர், பேன்க்ரியாஸ், கால் பிளாடர், இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு டைஜஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னாக்கா திஸ் லாங் டியூப், ஒரு லாங் டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டியூப் வந்து மவுத்லேருந்து ஆரம்பித்து ஆனஸ் வரைக்கும் போகும். ஸோ இந்த பர்டிகுலர் டியூப் தான் நம்ம வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன வரும்னா மவுத்லேருந்து ஆரம்பித்து மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டியூப் வந்து வேரியஸ் பார்ட்ஸாக டிவைட் ஆகி இருக்கும். இது இல்லாமல் ஆக்சசரி ஆர்கன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னா சலைவரி கிளான்ஸ், லிவர், கால் பிளாடர், பேன்க்ரியாஸ், இதெல்லாமே நம்மளுக்கு தேவையான என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். அந்த என்சைம்ஸ் வழியாக ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கெமிக்கல் டைஜஷன். இது இல்லாமல் மெக்கானிக்கல் டைஜஷனும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்ட உடனே நம்ம வந்து வாயால் அதை கடிக்கிறோம். ஸோ சியூயிங் ப்ராசஸ், இது வந்து ஒரு மெக்கானிக்கல் டைஜஷன். இது இல்லாமல் ஸ்டமக்லேயும் ஒரு மெக்கானிக்கல் டைஜஷன் நடக்கும். இது போக கெமிக்கல்ஸ், என்சைம்ஸை போட்டு அந்த என்சைம்ஸ் ஆக்ட் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து நம்மளுக்கு சிம்பிளர் ஃபார்ம்ஸாக பிரேக் டவுன் பண்ணி கொண்டு வரும். ஸோ மெக்கானிக்கல் டைஜஷனும் இருக்குது, என்சைமேட்டிக் டைஜஷனும் இருக்குது. அந்த என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா சலைவரி கிளான்ஸ், லிவர், கால் பிளாடர் அண்ட் பேன்க்ரியாஸ், இந்த மாதிரியான ஆக்சசரி ஆர்கன்ஸ் தான் அந்த என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்ஜெஷன், அந்த ஃபுட்டை வந்து நம்ம பாடியில் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் இன்ஜெஷன், டேக்கிங் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைஜஷன், அந்த ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸாக மாற்றுறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்சார்ப்ஷன், அதில் இருக்கக்கூடிய தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்சார்ப் பண்ணி அந்த பாடிக்கு கொடுக்கறது. அது போக ஃபைனலாக எக்ஸ்க்ரீஷன், தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பாடியை விட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இந்த நாள் தான் வந்து டைஜஷனுடைய கீ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகி
சலைவரி கிளான்ஸ் இருக்கும், சலைவாவை செக்ரேட் பண்ணும். அதுக்கப்புறமா முழுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபேரிங்ஸ் ஹெல்ப் பண்ணும். அது போக இந்த இடத்துல வந்து எபிக்ளாட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது எதுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து கரெக்டாக ஃபுட் பைப்பில் போகணும். மாற்றி வின் பைப்பில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அடைச்சிக்கும் இல்லையா? ஸோ அந்த எபிக்ளாட்டஸ் ஒரு ஃப்ளாப் மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது ஃபுட் பைப்பை ஓப்பனில் வச்சுக்கும், வின் பைப்பை க்ளோஸில் வச்சுக்கும். அப்படி சாப்பிட்ட ஃபுட் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே சலைவா கூட சேர்ந்து அது ஒரு ரவுண்டான ஒரு போலஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகி எடுத்துகிட்டு வரும். இந்த ஈசோஃபேகஸ் வழியாக ஃபுட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரும். அண்ட் தென் ஃபுட் ரீச்சஸ் த ஸ்டமக். ஸோ ஸ்டமக்கில் ஸ்டோர் ஆகும்போது இது வந்து இந்த ஃபுட் எல்லாமே சின்ன சின்ன மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய HCl ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது வந்து அந்த ஃபுட்டில் ஆக்ட் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இங்கே HCl இருக்கே, அந்த HCl வந்து நம்ம ஸ்டமக் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம HCl வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னாக்கா ஸ்டமக்கில் வந்து ஒரு மியூக்கஸ் வால் இருக்கும். ஸோ அந்த ஸ்டமக்கோட வால் வந்து ஸ்டமக்கை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை தான் வந்து அந்த HCl வந்து அஃபெக்ட் பண்ணும், ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இது போக இந்த இடத்துல லிவர் அண்ட் கால் பிளாடர் இருக்குது. ஸோ இந்த லிவர் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும்னா பைலை ப்ரொடியூஸ் பண்ணும். பைல் ஜூஸஸ் வந்து கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகி அந்த பைல் ஜூஸஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அகெயின் இந்த பாத்வேல பைல் ஜூஸஸை செக்ரேட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல ஸ்டமக்கில் வந்து நம்மளுக்கு ஃபுட் ஒரு 3 to 4 hours வரைக்கும் ஸ்டோர் ஆகி அந்த HCl ஆசிட்ஸ் வந்து அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணிடும். டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்பிங்க்டர் மசில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டமக்கு 2 சைட்ஸ்லையுமே ஸ்பிங்க்டர் மசில்ஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அந்த ஃபுட்டை வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த இடத்துல நாப் மாதிரி க்ளோஸ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஸ்பிங்க்டர் மசில்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அகெயின் இந்த ஃபுட் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகி போகும், ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ளே என்டர் ஆகும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் நம்மளுக்கு டியோடினம், ஜிஜினம், இலியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்மெண்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ டியோடினம், ஜிஜினம், இலியம் வழியாக ஃபுட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி ஃபைனலி லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு என்டர் ஆகும். ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே ஃபுட் போகும்போது ஃபைனலாக வாட்டரும் ரீஅப்சார்ப் ஆகும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் போகும்போது நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகி முடிஞ்சிருச்சு. ஃபைனலி லார்ஜ் இன்டெஸ்டைனில் போகும்போது ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் நடந்து, ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் வாட்டரை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்சார்ப் பண்ணிவிட்டு தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இங்கே என்டர் ஆகும். ஃபைனலி ரெக்டம், ஆனஸ் வழியாக இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கோலன் அண்ட் தென் ஃபைனலி ரெக்டம் அண்ட் தென் ஆனஸ் வழியாக தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் வந்து டைஜஷன். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தி alimentary canal begins with an anterior opening, that is the mouth. மவுத்லேருந்தே இங்கே நமக்கு டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இட் ஓப்பன்ஸ் அவுட் posteriorly through the anus. மவுத்லேருந்து ஆரம்பித்து ஆனஸோட முடியுது. The mouth leads to the buccal cavity or oral cavity. ஸோ ஓரல் கேவிட்டியில் நம்மளுக்கு நிறைய டீத் இருக்குது. அந்த டீத் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட்டை கிரைண்ட் பண்ணுறோம். இட் இஸ் மெக்கானிக்கல் டைஜஷன். ஸோ இந்த இடத்துல டூத் வந்து ஜா போன்ஸில் எம்பெட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தீகோடான்ட். இது வந்து நிறைய மேமல்ஸில் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா 2 types ஆஃப் டீத் இருக்குது. ஒன்று வந்து டெம்பரரி டீத். அந்த டெம்பரரி டீத் ஃபுல்லாக கொட்டிட்டு ஒரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெர்மனன்ட் டீத் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டென்டேஷனை ஃபயோடான்ட்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட லைஃப்பில் 2 டீத் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அடல்ட் ஹியூமனில் 32 பெர்மனன்ட் டீத் இருக்குது. ஸோ இந்த டீத்ஸை நம்ம என்னென்னு பிரிக்கலாம் அப்படின்னாக்கா இன்சிசர்ஸ், கேனைன், ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ். இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்னா 2 1 2 3 மேலே, 2 1 2 3 கீழே. ஸோ இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா ICPMM அப்படின்னு சொல்லுவோம். 2 1 2 3 2 1 2 3ன்ற அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து இன்சிசர்ஸ், இது கேனைன்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ். ஸோ இந்த மாதிரி 32 டீத்தும் நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இந்த டீத்தை சுற்றி ஒரு
சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எனாமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த டீத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங்காக ஆக்ட் பண்ணும். ஸோ டீத்தோடைய அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்து எனாமலாக இருக்கும். ஸோ அந்த எனாமல் வந்து டீத் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்ம மவுத்தில் இருக்கக்கூடிய சலைவா வந்து டீத் எல்லாத்தையும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும், மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கும். The upper surface of the tongue has small projections called papillae. இதில் வந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து என்ன டேஸ்ட் அப்படின்னு சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே டங்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ the oral cavity leads into a short pharynx which serves as a common passage for both food and air. ஸோ இந்த ஃபேரிங்ஸில் வந்து போத் ஃபுட் அண்ட் ஏர் ரெண்டுமே வந்து போகிறதுக்கான காமன் பேசேஜாக ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு விண்ட் பைப்பும் இருக்குது அண்ட் தென் ஃபுட் பைப்பும் இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே வந்து ஃபுட்டு மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்பெஷலான ஒரு ஃப்ளாப் இருக்கும், தட் இஸ் எபிக்ளாட்டிஸ். அதுதான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து விண்ட் பைப்புக்குள்ளே போகாமல் நம்ம சாப்பிடும்போது விண்ட் பைப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுட் பைப்பை மட்டும் ஓப்பனில் வச்சுருக்கோம். மஸ்குலர் ஸ்பிங்க்டர் regulates the opening of the esophagus into the stomach. ஸோ இந்த ஸ்டமக்குள்ளே ஃபுட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்பிங்க்டர் மசில் வந்து ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஸ்லைட்லி கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது ஃபுட் வந்து நம்மளுடைய ஸ்டமக்குள்ளே என்டர் ஆகிடும். ஸ்டொமக் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. ஸோ நம்மளோட அப்டாமினல் கேவிட்டியில் அப்பர் லெஃப்ட் போர்ஷனில் ஸ்டமக் வந்து லொக்கேட் ஆயிருக்கு, இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டமக்கை நம்ம வந்து 4 மேஜர் பார்ட்ஸாக பிரிக்கலாம். தட் இஸ் கார்டியாக் போர்ஷன். ஸோ கார்டியாக் வந்து ஹார்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை வந்து கார்டியாக்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபண்டிக் ரீஜன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடி அண்ட் தென் பைலோரிக் போர்ஷன். ஸோ இதுதான் வந்து ஸ்டமக்கோடைய 4 பார்ட்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம். தட் இஸ் கார்டியாக், ஃபண்டிக் அண்ட் தென் பைலோரிக் ரீஜன். சென்டரில் இருக்கக்கூடியது வந்து ஸ்டமக்கோடைய பாடி. The opening of the stomach into the duodenum is guarded by the pyloric sphincter. ஸோ இந்த இடத்துல ஸ்டமக்கோடைய ஓப்பனிங் வந்து பைலோரிக் ஸ்பிங்க்டரால் கார்ட் ஆகியிருக்கும். அண்ட் தென் இலியம் ஓப்பன்ஸ் இன்டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்துடும். ஸோ ஸ்டமக்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து டியோடினம், ஜிஜினம் அண்ட் இலியம். இந்த இடத்துலேருந்து கண்டினியூஸாக லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய கோலன், ரெக்டம் அண்ட் தென் ஆனஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். So a narrow finger-like tubular projection that is vermiform appendix which is a vestigial organ arises from the cecum. ஸோ இந்த இடத்துல ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்குது, தட் இஸ் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். ஸோ இந்த சீக்கம் வந்து கோலன் வழியாக ஓப்பன் ஆகி 4 பார்ட்ஸாக டிவைட் ஆகும். தட் இஸ் அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் பார்ட் அண்ட் சிக்மாய்ட் கோலன். ஸோ இந்த பர்டிகுலர் லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய 4 பார்ட்ஸ் நம்ம வந்து அசெண்டிங், டிரான்ஸ்வர்ஸ், டிசெண்டிங் அண்ட் தென் லாஸ்ட்டாக சிக்மாய்டல் கோலன். இப்படி வந்து 4ஆக டிவைட் பண்ணுறோம். The descending part opens into the rectum which open out through the anus. ஃபைனலாக anus வழியாக சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் எக்ஸ்கிரேட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டமக்கோடைய 4 பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கார்டியாக், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபண்டஸ் அண்ட் தென் மிடில் போர்ஷன் வந்து நம்ம பாடின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக இந்த போர்ஷன் வந்து பைலோரிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 2 இடத்துலையுமே நம்மளுக்கு ஸ்பிங்க்டர் மசில்ஸ் ஹெல்ப் பண்ணும். எதுக்கு அப்படின்னாக்கா ஃபுட்டை வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே அனுப்புறதுக்கு, இங்கே ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபுட்டை வந்து வெளியில் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பிடும். கண்டினியூஸாக டியோடினமுக்கு, தென் ஜிஜினம் அண்ட் இலியம் இப்படி வந்து ட்ராவல் ஆகி போகும் ஃபுட்டு. அந்த கட்டோடைய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து செரோசா, இன்னர் சப்மியூக்கோசா அண்ட் தென் உள்ளே வந்து மியூக்கோசா ரீஜன் இருக்கும். லாஸ்ட்டாக உள்ள ஒரு கேவிட்டி மாதிரி லியூமன் மாதிரி இருக்கும். இந்த கேவிட்டி டியூப் வழியாக தான் நம்மளுடைய ஃபுட் வந்து பாஸ் ஆகி போகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா வில்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வில்லையிலையுமே மைன்யூட்டாக சின்ன சின்ன மைக்ரோ வில்லை இருக்கும். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா அப்சார்ப்ஷனுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே டைரெக்டாக அப்சர்வ் ஆகி பிளட்டோடைய கேபிலரிஸ்க்கு, வெயின்ஸ்க்கு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது வழியாக பிளட்டில் மிக்ஸ் ஆகி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை, நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணும். So villi are supplied with a network of capillaries and a large lymph vessel called the lactate. So இதிலிருந்து அப்சார்ப் பண்ண நியூட்ரியன்ஸ் அப்படியே டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும்.
இங்கே நம்ம டைஜஷனுக்கு தேவையான சில டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இருக்குது, ஆக்சசரி கிளான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சலைவா. ஸோ சலைவான்றது பேர் ஆஃப் சலைவரி கிளான்ஸ், பேரோட்டிட்ஸ், சப்மாக்சிலரி, சப்மாண்டிபுலர், லோவர் ஜாஸ் இதெல்லாமே சேர்ந்தது தான் நம்ம வந்து சலைவரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே சேர்ந்து தான் சலைவாவை செக்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து லிவர். லிவர் வந்து நம்மளுக்கு எதை செக்ரேட் பண்ணும் அப்படின்னாக்கா பைல் ஜூஸஸ் தான் செக்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் pancreas. pancreas வந்து போத் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸை ரெண்டுத்தையுமே வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸும் நம்ம வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். The exocrine portion secretes an alkaline pancreatic juice. ஸோ இந்த இடத்துல எக்ஸோக்ரைன் போர்ஷன் என்ன பண்ணுன்னா pancreatic juices செக்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹார்மோன்ஸ், இன்சுலின்ஸ், குளூக்ககான் இது எல்லாத்தையுமே வந்து எண்டோக்ரைன் போர்ஷன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் pancreatic juices தான் ஃபுட்டில் ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு மாலிக்யூல்ஸை பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம்க்கு பேர் சலைவரி அமிலேஸ். ஸோ இந்த சலைவரி அமிலேஸ் வந்து 6.8 pHல தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணுற என்சைம் என்ன அப்படின்னு கேட்டால் தட் இஸ் சலைவரி அமிலேஸ். தென் ப்ரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸ் அண்ட் ப்ரோட்டியேசஸை வந்து டைபெப்டைட்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் வந்து ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் அண்ட் தென் கார்பாக்சி பெப்டிடேஸ். ஸோ எந்தெந்த என்சைம்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலிசாக்கரைட்ஸை டைசாக்கரைட்ஸாக பிரேக் டவுன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் அமிலேஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபேட்ஸை வந்து டைக்ளிசரைட்ஸாகவும் டைக்ளிசரைட்ஸை வந்து மோனோக்ளிசரைட்ஸாகவும் பிரேக் டவுன் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா லிப்பேசஸ். ஸோ ஃபேட்ஸ்னால் லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம்க்கு பேர் லிப்பேசஸ். லிப்பிட்ஸை பிரேக் டவுன் பண்ணால் தட் இஸ் லிப்பேசஸ். நெக்ஸ்ட் ஒன் நியூக்ளிக் ஆசிட்ஸை பிரேக் டவுன் பண்ணால் நியூக்ளியேசஸ். ஸோ அந்த பர்டிகுலர் என்சைம் வந்து எதை பிரேக் டவுன் பண்ணுதோ அதோட நேமோட ரிலேட் பண்ணி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நியூக்ளிக் ஆசிட்ஸை வந்து நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் நியூக்ளியோசைட்ஸாக பிரேக் டவுன் பண்ணுறது நியூக்ளியேசஸ். அண்ட் தென் டைபெப்டைட்ஸ் அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது டைபெப்டிடேசஸ். மால்டோஸை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறது மால்டேஸ். லாக்டோஸை குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸாக கன்வெர்ட் பண்ணுறது லாக்டேஸ். சுக்ரோஸை குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக கன்வெர்ட் பண்ணுறது சுக்ரேஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த காம்பவுண்ட் நீங்கள் பிரேக் டவுன் ஆகுதோ அதை ஞாபகம் வச்சாலே அந்த என்சைம் என்ன அப்படின்றத ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நியூக்ளியோடைட்ஸை வந்து நியூக்ளியோசைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது நியூக்ளியோடைடேசஸ். ஸோ நியூக்ளியோடைடேசஸ். அடுத்தது நியூக்ளியோசைடை சுகர்ஸ் அண்ட் பேசஸாக கன்வெர்ட் பண்ணுறது நியூக்ளியோசைடேசஸ். டை அண்ட் மோனோக்ளிசரைட்ஸை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸை பிரேக் டவுன் பண்ணுறது லிப்பேசஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்னென்ன பர்டிகுலர் என்சைம்ஸ் வந்து நம்மளுக்கு எதை பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த பார்ட்ஸ் வந்து எதை அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மவுத், ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ மவுத்தில் வந்து மியூகோசாவோட க்ளோஸ் காண்டாக்டில் வரக்கூடிய பர்டிகுலர் பார்ட். சர்டன் ட்ரக்ஸ் கம்மிங் இன் காண்டாக்ட் வித் த மியூகோசா ஆஃப் த மவுத் அண்ட் லோவர் சைட் ஆஃப் த டங் ஆர் அப்சார்ப்ட் இன்டு பிளட் கேபிலரிஸ் லைனிங் தம். ஸோ நம்ம டங்குக்கு கீழே இருக்கக்கூடிய பிளட் கேபிலரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டைரெக்டாக அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸ்டமக்கில் என்னென்ன அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர், சுகர், ஆல்கஹால் இதெல்லாமே ஸ்டமக்லேயே வந்து டைரெக்டாக அப்சார்ப்ஷன் நடந்துடும். ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸோ இதுதான் வந்து மெயினாக வில்லை இருக்கும், மைக்ரோ வில்லை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே மெயினான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணுற பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பண்ணும். சச் அஸ் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் டைரெக்டாக லிம்ஃபில் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிடும். அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைன் நம்ம மெயினாக பார்த்தோம் இல்லையா, ஃபைனல் ஸ்டேஜுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வரும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய வாட்டர்ஸ், மினரல்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாமே அப்சார்ப் ஆகி ஃபைனலி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எலிமினேட் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் டைஜஷன் நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே பாடிக்கு போயிடும், தேவையில்லாத வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ நம்மளோட அப்கமிங் செஷன்ஸில் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற பிஒய்க்யூஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.